13ஆம் தேதி ரியல் எஸ்டேட் எழுச்சி தினமாக அடையாளப்படுத்தி கொண்டாடுவதில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு பெருமைப்படுகிறது. அதற்கு எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்ரிசியேஷன் வந்து அதற்கு கொடுக்கணும். இன்று வரக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற அமைச்சர் பெருமக்கள், திரைத்துறை சார்ந்த நண்பர்கள் அனைவரும் திரு என்றி அவர்கள் யார் என்று அனைவருக்கும் தெரியும். அவர் திறமை, ஆற்றல் என்ன என்பது அனைத்தும் அறிந்தவர்கள் இன்று இந்த புகைப்படத்தில் உள்ள அனைத்து அமைச்சர்களும். பழகுவதில் எளிமையானவர், பகுத்தறிவு உள்ளவர். ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கும், மெமரி, பேசுறதுல, பழகிறதுல, இந்த மாதிரி பல்வேறு விதமான இது இருக்கும். ஸோ நம்ம கமல்ஹாசன் மாதிரி சகலகல்ல வல்லவனாய் இந்த துறைக்கு அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். இந்த ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாடு ஒரு வரலாறு சிறப்புமிக்க மாநாடாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது. வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை மாபெரும் வெற்றி அடைய செய்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த விழா மாபெரும் வெற்றி அடைய ஸ்பான்சர்ஷிப் செய்தவர்களுக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு பிரம்மாண்டமாக நடப்பதற்கு மூல காரணம் நமது நண்பர் திரு ராஜா பானு ப்ரமோட்டர் அவர்கள். அவருக்கு இந்த தருணத்தில் அவருக்கும் அவருடைய குழு நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாடு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று தலைவரிடம் பேசும்போது திரு ராஜா அவர்களை தொடர்பு கொண்டு ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாடு நடத்த வேண்டும் என்று கூறிய போது அதை சீரும் சிறப்புமாக பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனை ஏற்படுத்தி நடத்தினா 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டலில் தான் சார் நடத்தணும், அப்போ தான் சார் நம்ம தலைவருக்கு கெத்தாக இருக்கும்ன்ற அடிப்படையில் சொல்லி ஃபஸ்ட்டு தாஜ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம். ஸோ அங்கே வெனு அவைலபிள் இல்லாமல் மெம்பர் எல்லாமே கன்வீனியண்ட்டாக ரிலாக்ஸ்டாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆளை செலக்ட் பண்ணி வெளியே கார்டன் ஏரியாவில் எல்லாமே ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு வெனு கிடைச்சிருக்கு. நிறைய ஹோட்டல் யூனிட்டில் கிடைக்கும், ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது. ஸோ இந்த கிரீன் பார்க் ஹோட்டலை புக் செய்து அனைத்து விதமான ஏற்பாடுகளை இன்றைக்கு செய்து இந்த நிகழ்ச்சியை மாபெரும் வெற்றி அடைய செய்து கொண்டிருக்கும் திரு ராஜா மற்றும் அவர்கள் குழுவிற்கு இந்த தருணத்தில் ஒரு நன்றியையும் பாராட்டுகளும் தெரிவிக்க வேண்டும். சாதிக்க பிறந்த நாம் சரித்திரம் படைக்க வேண்டும். ஃபெய்ராவில் உள்ள ஒவ்வொரு ரியல் எஸ்டேட் வியாபாரிகளும் தன் தொழிலில் அயராது உழைத்து தன் நிறுவனத்தை வேற லெவலுக்கு எடுத்து வந்து வருமானத்தை ஈட்டி ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் வீட்டுமனைகளையும் தனி வீடுகளையும் கொடுத்து சமுதாயத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்த வேண்டும். பல்வேறு அமைப்புகள் இருக்கலாம், பட் ஃபெய்ரான்ற ஒரு ஐடென்டிட்டி வந்து தமிழ்நாட்டில் வந்து பதியணும். ஸோ ஆஸ் அ மெம்பர் எல்லாருமே வந்து ஒரு ப்ரைடாக தன்னோட தொழில் வந்து எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம். ஓகே, வரக்கூடிய அந்த பிஸ்னஸை இன்னும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வீட்டு மனைகளும் தனி வீடுகளையும் ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில் ஒரு சமுதாய புரட்சி ஏற்படுத்தி அதன் மூலம் பெறக்கூடிய வருமானத்தில் ஒரு 5 முதல் 10% சமுதாய தொண்டு செய்து பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இல்லாமல் தன்னால் முடிந்த நற்காரியங்களை செய்து இந்த வையகத்தில் திரு என்றி அவர்களைப் போல் அனைவரும் மாபெரும் வெற்றி மனிதராக வாழ இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாடு மற்றும் தேசிய தலைவர் திரு என்றி அவர்களின் பிறந்த நாள் ஒரு சரித்திரம் பேசும் வகையில் இந்த நிகழ்ச்சியை அமைத்து தர அனைத்து உறுப்பினர்களையும் நான் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதில் ஆடியோ விஷுவல் லான்ச், அது வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் பண்ணது திரு ஜவஹர் அவர்கள், வசந்தம் ப்ரொமோட்டர்ஸ், அவருக்கு இந்த தருணத்தில் ஒரு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். திரு முத்துராமன், அவர் தென்காசி பொறுப்பாளர். ஸோ அவர் லாஸ்ட் டைம் ஒரு நல்ல முறையில் எக்ஸலண்ட்டான ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். அண்ட் மிஸ்டர் நரேஷன் ஜெயின், திருவண்ணாமலை மாவட்ட பிரசிடென்ட். நம்மளோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் லாஸ்ட் மந்த் வந்து திருவண்ணாமலையில் எக்ஸலண்ட்டான முறையில் நடத்தப்பட்டது. அவருக்கும் இந்த தருணத்தில் எல்லாருமே ஒரு கிளாப் பண்ணி ஒரு பாராட்டுகள் கொடுக்கலாம். மிஸ்டர் செந்தில்குமார், ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரியே நம்மளோட ஃபெய்ரா கூட்டமைப்பில் மோர் தென் 12 இயர்ஸ் கொங்கு மண்டலத்தில் தன்னோட செயல்பாடுகளை சிறப்பாக செஞ்சு ஒன் மேன் ஆர்மி தான் சொல்லணும். தலைவர் வந்து அவரோட ஃபேஸ் வேல்யூக்கு நிறைய பேர் வந்து ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி முடிச்சிருவாங்க. ஃபேஸ் வேல்யூ இல்லைன்னாலும் அந்த மெம்பர்ஷிப்பில் கலக்கக்கூடிய ஒரு நபர்
திரு செந்தில்குமார் அவர்களை இந்த தருணத்தில் பாராட்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் மெம்பர்ஷிப் அச்சீவர் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து அவர் வாங்குறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெருமைக்குள்ளவர். திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் நம்மளோட ஃபெய்ராவோட டைரி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஆண்டுக்கு ஆண்டு பொறுப்பெடுத்து எந்தவித சமரசமும் இல்லாமல் சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. அவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். அவருக்கு ஒரு கிளாப் பண்ணலாம் கிருஷ்ணகுமார் அண்ணனுக்கு. திரு பாலாஜி அவர்கள் கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், அவரும் வந்து எக்ஸலண்ட்டான முறையில் நிறைய நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி சிறப்பான முறையில் செயல்படுத்தியிருக்காங்க. நம்மளோட நேஷனல் போர்டு மெம்பர்ஸ் அனைத்து நில பொறுப்பாளர்கள் தங்களோட பங்களிப்பை வந்து பல்வேறு தருணங்களில் கேட்டுகிற தருணங்கள் எல்லாமே கொடுத்து நம்மளோட கூட்டமைப்பு வளருவதற்கும் நிறைய செயல்பாடுகள் செய்வதற்கும் ஆக்கப்பூர்வமும் ஊக்கமும் கொடுத்து செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாடு மாபெரும் வெற்றி அடையும். நம்ம இன்வைட் பண்ண கெஸ்ட் எல்லாருமே ஒரு ஷெடியூலிங்கில் இருக்கனால வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ் பர் ரன் ஆர்டர் எல்லாமே நடந்துட்டு இருக்கோம். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு ஆனர் ஆல் லைஃப் மெம்பர். புதுசாக யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ அவங்கள ஆனர் பண்ணுறோம். பேட்ரான் மெம்பர் ஆனர் பண்ணுறோம். அண்ட் ஸ்பான்சர்ஸ், இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்த அனைவரையுமே ஆனர் பண்ணுறோம். அண்ட் ஆஸ் பர் ரன் ஆர்டர் முடிஞ்சோடனே எண்ட் ஆஃப் த செஷன் திரு ஹென்றி அவர்களின் பிறந்தநாள் செலிப்ரேஷன்ஸ் இங்கே இருக்குது. அது முடிஞ்சோடனே டெலிஷியஸ் வெஜ் அண்ட் நான்வெஜ் டின்னர் இருக்குது. அண்டு ஆட்டம் பாட்டம் ஏற்பாடுகள் நம்ம பானுபுரம் ராஜா அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அண்ட் சோபபானங்கள் இருக்குது. ஸோ அனைவரும் இன்றைக்கு அவரோட பிறந்த நாளை நல்ல முறையில் ஹாப்பியாக ரிலாக்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. கூட்டு குடும்பத்தை கட்டமைப்போட நடக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால். இது வந்து அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு இதை துவங்கி ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு சாதனையாளராக அவங்க இருக்கிறது மட்டும் இல்லாமல் கூட இருக்க எல்லாரையும் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட வீட்டை கட்டுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுங்கிற போது நிறைய பேருக்கு அவங்களுடைய கனவு இல்லங்களை வந்து கட்டுவதற்காக ஒரு மனை வாங்குறது வந்து வீடு கட்டுற வரைக்கும் சொன்ன மாதிரி சிஎம்பிஏ, ரேரா, டிடிசிபி இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஒவ்வொரு மக்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க தனியாக பிஹெச்டி பண்ண வேண்டிய மாதிரி இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு கைடா இருக்கிறவர் தான் வந்து டாக்டர் ஹென்றி அவர்கள். அவருடைய பிறந்த நாளை வந்து கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் துறையின் ஒரு எழுச்சி தினமாக அந்த தினத்தை முன்னிட்டு இங்கே மாநாடாக கொண்டாடுறதுல எல்லாருக்கும் மகிழ்ச்சிங்கிறத ஒரு பெரிய கரகோஷத்தோடு தெரிவிக்கலாம். உண்மையிலேயே இந்த மண் தனக்கென வாழ்கிறவர்களை இருக்கிற வரை தான் நினைவில் கொள்ளும், பிறர்க்கென வாழ்கிறவர்களை தான் என்னாலும் நினைவில் கொள்ளும்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுகிற மனிதராக, எல்லோரையும் வெற்றிக்கு அழைத்து செல்கிற மனிதராக ஒரு மனிதர் நம்முடைய இங்கே இருக்கிறார் என்பதில் ஒரு பெரும் மகிழ்வோடு இந்த அரங்கில் அந்த மனிதரோடு நாம் இருப்பதை பெருமிதத்தோடு இங்கே கருதி கொள்கிறோம். இது அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வரன்முறை சட்டத்தை பெற்றுவிட்டோம் என்று நினைத்தோம். சரி, வரன்முறை சட்டத்தை பெற்ற பிறகு துறை ரீதியாக பல பிரச்சனைகளை, பல முன்னுதாரணங்களாக இருக்கிற ஜிஓக்களை எல்லாம் பெற்றுத்தந்த பெருமை தலைவர் அவர்களுக்கு உண்டு. இதில் சிறப்பான ஒரு ஜிஓ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10% இடஒதுக்கீடு என்று இந்த பூங்காக்களுக்கும் தெருக்களுக்கெல்லாம் இருந்தது. இந்த தெருக்களை கழித்த பிறகு அதில் வர்ற நெட் இதில் வந்து அவர் வந்து பூங்காவை பெற்றுத்தரணும்னு சொன்னதில் நமக்கு 2 to 3% அது வந்து நமக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது. அந்த பெருமைமிகு அரசாணையை பெற்றுத்தந்த தலைவன் இந்த இளம் தலைவர் ஹென்றி அவர்கள். யாருக்குமே தெரியாது, இங்கே வந்து நிறைய சங்கங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அவங்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவங்க ஏதோ சொல்கிறாங்க, விரல் நுனியிலே அத்தனை தரவுகளையும் அத்தனை ஜீவாவும் கையில் இருக்கும். நைட் ஏதாவது பிரச்சனைன்னு கூப்பிட்டா, எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் ஃபோன் ஆன் பண்ணி அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்பார். அப்படி ஒரு அற்புதமான தலைவனை பெற்றமைக்காக இந்த நேரத்தில் நான் மகிழ்வடைகிறேன். அப்படி ஒரு கூட்டமைப்பிலே நாம் அனைவரும் உறுப்பினர்களாக, நண்பர்களாக, குடும்பங்களாக இணைந்து
இது சொல்லப்போனால் ஒரு குடும்பமாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. தலைவர் அவர்களிடத்திலே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், பொறுப்பு கூடிக்கொண்டே இருக்கிறது. அத்தனை பேரும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அரசாங்கத்திடத்திலே பேச வேண்டும் என்று சொன்னால், அதிகாரிகளிடத்திலே பேச வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அமைச்சர் பெருமக்களிடத்திலே பேச வேண்டும் என்று சொன்னாலும் சரி, இன்றைக்கு பேசக்கூடிய நிலையிலே பெயராக இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஒற்றை தலைவன் இளந்தலைவன் ஹென்றி அவர்கள் என்று இந்த நேரத்திலே பெருமையோடு கூறிக்கொள்வதிலே மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த அம்மா பக்கத்தில் இருந்து சீக்கிரம் முடிங்கிறாங்க. எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டமைப்பு இளைஞர்களாலே மேலும் வலுப்பெற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அதுக்கு அத்தாட்சியாக இங்கு நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள். அத்தனை பேரும் அண்ணா அவர்கள் சொன்ன பாணியிலே சொல்லுகிறேன், தம்பி வா தலைமை தாங்கு என்று சொன்னார். அப்படி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத அது பாடலிலே கூட, எம்ஜிஆர் பாடலிலே கூட சொல்லும்போது அழகாக அந்த வரிகள் வந்தன. அப்படி இளைஞர்கள் அத்தனை பேரும் பொறுப்பேற்க வேண்டும். பைரா கூட்டமைப்பு வரும் நாட்களிலே மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி அடைய வேண்டும். இளம் தலைவர் ஹென்றி அவர்கள், நான் இன்றைக்கு மதிய உணவு வழங்கும் விழாவிலே கூட சொன்னேன், இந்த கட்டத்தை தாண்டி ஒரு அரசியல் தலைவராக பரிமளிக்க அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். தம்பி அவர்கள் வரும் நாட்களிலே நல்ல தலைவனாக, ஏன்னா தலைவர்கள் பொறுப்பானவர்களாக இருக்க வேண்டும், அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். காலையிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவருடைய பணியிலே வருவர்கள் அத்தனை பேரையும் அரவணைத்து அவர்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து அத்தனை பேருக்கும் தீர்வு கொடுக்கிற ஒரு தலைவனாக, தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிற தலைவனாக இருக்கிறதிலே ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி, உடல் உபாதைகளை தாண்டி அவர் அந்த பணியை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். வரும் நாட்களிலே அரசியலிலே மிகப்பெரிய தலைவராக வர வேண்டும் என்று இந்த பிறந்த நாளிலே நன்னாளிலே வாழ்த்துகிறேன். பாரதிதாசன் சொன்னதைப் போல, எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறுமுள்ளம் எங்கள் உள்ளம், வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள்கள் எங்கள் வெற்றி தோள்கள் என்று சொல்லி இந்த விழா வரும் நாட்களிலே என்னுடைய அன்பு தம்பியாகவும் இளம் தலைவனாகவும் மிளர்ந்து கொண்டிருக்கிற ஹென்றி அவர்கள் பொது வாழ்விலே, அரசியல் வாழ்விலே மிளிரக்கூடிய ஒரு இடத்தை பிடிப்பார் என்று நம்பிக்கையோடு இந்த நல்ல நாளிலே வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனிதனாய் மதி நீயும் மனிதனாகலாம் அப்படின்னு அப்படி பல்வேறு மனிதர்களை தன்னோடு ஒரு பெரும் உயரத்திற்கு எடுத்து போகிற ஒரு ஆளுமையார். கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான கண் பார்வை இழந்தவர்களை இன்றைக்கு மீள் உருவாக்கம் செய்து அவர்களை அடுத்த படிநிலைக்கு அழைத்து சென்றிருக்கிறார் உங்கள் கூட்டமைப்பின் தலைவர். ஒரு பெரும் கரவொலியோடு அந்த மனிதரை இந்த நிகழ்விலே நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா மனிதனும் ஒன்றுதான், இந்த இறைவனுக்கும் இந்த புவிக்கும் சொல்லுவாங்க. அப்படி தன்னை சார்ந்திருக்கிற எல்லா மனிதருக்கும் நன்மை பயக்கிற ஒரு தலைவராக உங்கள் தலைவர் இருக்கிறார் என்பதில் இருக்கிற மகிழ்ச்சியை தவிர வேற எந்த மகிழ்ச்சியும் பெரிய மகிழ்ச்சியே இல்லை. அப்படி அவரால் இன்னைக்கு அடுத்த நிலைமைக்கு, அடுத்த கட்டத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை எட்டி இருக்கிற பெருமக்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தலைவர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதற்காக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்காங்க. ஒரு பெரும் கைதட்டலோட அவங்க எல்லாரும் இந்த நிகழ்வுக்குள்ள அழைக்கிறோம். ஆண்டவன் எனது முதலாளி, அன்னை மடியின் உலகின் மீது அனைவரும் எனது கூட்டாளி என்கின்ற தத்துவத்தை தம்பி என்கிற அடிப்படையில் திராவிட கருத்துக்களினால் அண்ணனாக தலைவராக இருந்தும் அண்ணனாகவும் இருந்து என்னை தம்பியாய் வழிநடத்தக்கூடிய இன்றைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய என் ஆளுநர் தலைவர், தலைவன் என்ற சொல்லுக்கு குறிப்பாக ஒரு பார்வையற்றவர்களிடத்தில் தலைவன் என்றால் எப்படி அடையாளம் என்ற தடயத்திற்கு விடயமாக பயணிக்கக்கூடிய, எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் கூடிய வணக்கத்தை சொல்லி, பெரும்பாலும் இவ்வளவு பெருந்தகைகளுக்கு மத்தியில் நான் மேடை ஏறுகிறேன் என்று சொன்னால் ஆரம்பத்திலிருந்து என்னுடைய தனித்திறனை அறிந்து, இந்த மேடை மட்டுமல்ல, இன்றைக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுகிற இந்த மேடைக்கு முன்பாகவே
பல மேடைகளில் என்னை முழங்க வைத்து அழகு பார்த்து ரசித்திருக்கக்கூடிய என் ஆரோக்கிய தலைவரை எண்ணி மகிழ்கிற பொழுது வாழ்த்து சொல்கிற வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற ராஜா சார் இயக்குனர் அவர்கள் தொடங்கி அத்துணை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக என் சமூகத்திற்கு ஆற்றிய சில விடயங்களை மட்டும் நான் சொல்லிவிட்டு, ஏனென்றால் ஒரு நிமிடம் என்று சொன்னார்கள். தலைவர் என் சமூகத்திற்கு என்னை தம்பியாக ஏற்று நடத்தி எங்களை வழிநடத்திருக்கக்கூடிய பாதை தத்துவத்தை இந்த இடத்திலே பகுத்து சொல்ல வேண்டிய தொகுப்பிற்கு ஒரு நிமிடம் போதுமா என்று கேட்டால் என்னை பொறுத்தவரை நான் பேசிக் கொண்டிருப்பேன், ஒரு நாள் போதாது. எனவே அத்தகைய செயலாக்கத்திலே எங்களை எல்லாம் இன்றைக்கு சீர் செலுத்தி இந்த மேடை தனித்துவத்திலே நான் வாடை பெறுகிறேன் என்று சொன்னால் அல்லது நடைபோடுகிறேன் என்று சொன்னால் அதற்கான ஒட்டுமொத்த தத்துவார்த்தத்திற்கும் முழு விளக்கமாய், முழு உருவமாய், முழு உதாரண உச்சமாக இருக்கக்கூடியவர் எங்கள் தலைவர். என் மனமாற தலைவர் என்று அழைக்கக்கூடிய நான் திராவிடர் கருத்துக்களை உள்வாங்கியதன் அடிப்படையில் அவரை அண்ணன் என்று பாசத்தோடும் பகுத்தறிவோடும் அழைப்பதுண்டு. அவரை அண்ணன் என்று அழைப்பதால் தலைவன் என்பதற்கு அப்பாற்பட்டவரா என்று கேட்டால் உண்மையான தலைவனைத்தான் அண்ணனாக அழைக்க முடியும் என்று திராவிடம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நான் அண்ணன் என்று சொல்லுகிறேன். தலைவராகவும் அண்ணனாக இருக்கிற என் தலைவர் அவர்கள் ஒரு பார்வையற்றவன் உள்ளே இருக்கிற பொழுது ஒரு தலைவர் வந்திருக்கிறார் என்று மற்றவர்கள் சொல்வதற்கும், தலைவராகவே தானே வந்து தம்பி என்று என்னை தட்டுவதற்கும், எங்களுக்கு எப்படி தலைவன் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பாடம் எடுத்திருக்கிறவர் அன்றைக்கு எல்லா தலைவர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய இடத்திலே தன் மனதிலே எங்களுடைய முழு உணர்வுகளையும் நாங்கள் நடைபோடுகிற முழு பாதையின் உச்சத்தையும் மனதார உணர்ந்த மனிதநேயத்தினுடைய மாண்பு மனிதர் என்று சொல்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் ஒரு மனிதனுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாளில் ஒரு தலைவனை பற்றி அவரால் பயனடைந்த ஒரு கடைநிலை தொண்டன், நான் என்றைக்குமே தலைவரிடத்திலே சொல்லுவேன், மற்றவர்களிடத்திலே சொல்லுவேன், என் தலைவருக்கு நான் இன்றைக்கும் நிரந்தர தொண்டன் என்று. ஏனென்றால் ஒருவர் மனதிலே ஏற்றுக்கொள்வது என்பதும் எடுத்துக்கொள்வது என்பதும் வேறு. தேவைக்கு எடுத்துக்கொள்கிற தலைவர் அல்ல, பண்புக்கு ஏற்றுக்கொண்ட தலைவன் இவர் என்பதை நான் உங்களிடத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், நாங்கள் ஆதியிலே நிறைய ஒரு தொலைபேசி நிலையங்கள் அமைத்து படைத்தோம். தொழில்நுட்ப வளர்ச்சி எங்களை தடை செய்தது. அதற்கு பிறகு நாங்களாக சுயதொழில் மேற்கொண்டோம். ஊதுபத்தி லாட்டரி டிக்கெட்ல இருந்தோம். ஆனால் லாட்டரி டிக்கெட்டில் எங்களால் பயனடைந்தவர்கள் எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்தின் உச்சத்திற்கு வேற எதுவும் செய்யாத நிலையில் தலைவரிடத்திலே நான் வந்தேன். அப்பொழுதுதான் தலைவர் சொன்னார், உங்களுக்கு சுய முதலீடு நான் செய்து தருகிறேன், அதன்படி இந்த பாதையை அமைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு தொழிலை மேற்கொள்ளுங்கள் என்று உற்சாகப்படுத்திய தலைவர். ஏனென்றால் யாருடைய வாழ்வாதாரத்திலே கையேந்தி நிற்பவர்களுக்கு காசு போடுபவர் தலைவர் அல்ல. அது ஒரு எதர்ச்சை மனிதரே. அதை நான் குறைத்து பேசவில்லை. ஆனாலும் கூட அதையும் கடந்து பகுத்தறிவு மார்க்கத்திலே எங்களுடைய பாதை பண்பிற்கு வழிகோலினார் அல்லவா, அதை எண்ணிதான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமிதப்படுகிறேன். அருமைக்குரியவர்களே, நம்முடைய பாரதிதாசன் சொன்னது போல நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி காலையப்படி கடுமைகள் படி மாலை இரவு பொருள்படப்படி கற்கவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவன் வாழ்வது எப்படி என்ற வினாவிற்கு எங்களுக்கு விடயமாக இருந்திருக்கிற தலைவர் இவர் என்பதை நான் சொல்வதிலே பெருமிதப்படுகிறேன். அருமைக்குரியவர்களே, இங்கு இருக்கிற பெரியவர்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். எங்களுடைய சமூகத்திலே பல்வேறு வழிகாட்டிய தலைவர் இன்றைக்கு உச்சபட்சமாக மரியாதைக்குரிய வாக்ஸ் பவுண்டேஷன் மூலம் எங்களை அறிமுகப்படுத்தி அவர்கள் எங்களுக்கு என்று ஒரு இடம் கொடுத்திருக்கிறார்கள். ஐயா பெரிய பெருந்தகைக்குரிய மனிதநேய பெரிய ராவணனையா அவர்கள் மூலம் இடம் பெற்று தந்து ஒரு தொழில்கூடம் அமைத்து நாங்களும் அந்த தொழில்கூடத்திலே தொழில் செய்து முன்னேறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததற்கான அந்த அடிகோல், அதனுடைய வழிகாட்டி, அதனுடைய முழு பயனுடைய தத்துவ தலைவன் எங்கள் தலைவன் என்று சொல்லிக் கொள்வது நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தலைவர்களை பற்றி பேசினால் என் மனமார்ந்த தலைவர், நாம் உள்வாங்கி இருக்கக்கூடிய எத்தனையோ திராவிட தலைவர்களை சந்தித்திருக்கிறோம். எல்லோரும் உயர்ந்தவர்கள் தான் என்றாலும் பார்வையற்றவருடைய வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தை என்றென்றைக்கும் தூக்கி நிறுத்துவதற்கும் தூணாக இருப்பதற்கும் வான் தோன்றி அனைத்து கோள்களின் தலைமையிடமாக இருப்பதற்கான தத்துவத்தை எங்களுக்குள் உள்ளாக்கி இருக்கக்கூடிய தலைவர் தான் என்றைக்கும் எல்லா தலைவர்களையும் தாண்டி எங்களுக்கு பெரியவர், பெரிய மனிதநேயத்தின் தலைவர் என்று சொல்லிக் கொண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா பின்பாக தொட்டுக் கொண்டே இருக்கிறார்.
நான் மீறுகிறேன் என்று தோன்றுகிறது. என் தலைவனை எப்பொழுதும் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். உள்ளார்ந்த தலைவன் எந்த தேவையும் எதிர்பார்க்காத அளவிற்கு அவருடைய பண்புகளால் முழுமையாக என்னை பாதுகாப்பு கவசத்திற்கு உள்ளாக்கியிருக்கக்கூடிய, அவருடைய மனித நேயத்தால் முழுமையாக ஏற்றிருக்கக்கூடிய, முழு பயன் தத்துவம் பெற்றிருக்கக்கூடிய உள்ளார்ந்த மனதால் அண்ணன் வாழ்க, என் தலைவர் வாழ்க, என்றென்றைக்கும் வாழ்க. அவர் பார்வையற்றோருக்கு ஆற்றுகிற கடமை என்றென்றைக்கும் தொடர்க. நாங்கள் உச்சம் பெறுகிற வரைக்கும், உச்சம் பெற்ற பிறகும் அவரை என்றைக்கும் மறவாத எங்கள் தலைவர்களை ஏற்று அவர் வழிநடக்கக்கூடிய அத்துணை நிலைகளையும் நான் பெரிதெனக்கிறது வணங்கி இறைவனிடத்திலே ஒரே ஒரு கோரிக்கையை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் எடுத்திருக்கிற விழா போல் அடுத்த பிறந்த நாளுக்கு ஒட்டுமொத்த பார்வையற்ற சமூகம் என்னுடைய தலைமையிலே என் தலைவனுக்கு விழா எடுப்போம், பிறந்த நாள் விழா எடுப்போம். அவர் பீரிட்டு வாழ்வதற்கான அத்துணை பிரார்த்தனைகளையும் மேற்கொள்வோம் என்று கூறி மீண்டும் ஒரு முறை நான் தமிழனை பற்றி எப்பொழுதும் சொல்லுவேன். அதன்படி நான் பிறகு சொல்வதை இப்பொழுதே முன்பாகவே சொல்லிவிட்டேன் என்றாலும் கூட நூலைப்படி, முறைப்படி, காலையில்படி, கடுமகற்படி, மாலை இரவு பொருள்படப்படி கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டுமப்படி கல்லாதவன் வாழ்வது எப்படி என்று வினாதொடுத்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி நன்றி செல்லமுத்து ஐயா அவர்கள். அவருடைய மனசுல எவ்வளவு நிகழ்ச்சி இருந்திருந்ததுன்னா இவ்வளவு அழகா பேசியிருப்பாரு. இப்போ கரண்ட் சினாரியோல கடவுள் எங்க இருக்காரு, இங்க இருந்து பேர்த்து அங்க வைக்கலாமா, அங்க இருந்து தூக்கி இங்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னு எல்லாரும் அல்லோகல்லப்பட்டு இருக்கு. இந்த நேரத்துல ரொம்ப சிம்பிளா நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க கண்ணதாசன் ஐயா அவர்கள். பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், அவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். அதற்கு சாட்சியா நம்ம இப்ப மேடையில இருக்க திரு ஹென்றி அவர்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவரால் பயனடைஞ்சிருக்கிறவங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இந்த மேடையில் இப்போ நம்ம பார்க்குற இந்த விஷயம் பார்த்து கை தட்டிட்டு போறது மட்டும் இல்லாம இவங்கள மாதிரியே நாமளும் நமக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் எந்த விதத்துல கஷ்டப்படுறாங்களோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அது பொருள் உதவியா தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சோம்னா அதை விட வேற எந்த சிறந்த ஒரு தெய்வ வழிபாடும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய கரவொலியோடு அந்த பெருமனிதர்களை வாழ்த்தலாம் நினைக்கிறேன். ஏன்னா கடவுள் ஒருபோதும் மனிதனாக முடியாது, கடவுள் ஒருபோதும் மனிதனாக முடியாது. யாரேனும் ஒரு மனிதனின் இக்கட்டான சூழலில் உதவி செய்து பாருங்கள், நீங்கள் வேண்டுமானால் கடவுளாகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இக்கட்டான சூழ்நிலைகளில் பலருக்கு கடவுளாக இருந்து இன்றைக்கு அந்த பெருமனிதர் இங்கே வீற்றிருக்கிறார். அவர்களால் பயன்பெற்று இன்றைக்கு இருக்கிற தொழில் முனைவோராக மாறி இருக்கிற அவர்கள் தயாரித்த கடலை மிட்டாயை தலைவருக்கு பரிசாக வழங்கி இருக்கிறார்கள். இதை விடவும் பேரழகு வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறோம். எல்லோருக்கும் பெரும் மகிழ்வோடு நன்றிகள் கோடி. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ராஜா ஐயா இயக்குனர் அவர்கள் என்னிடத்தில் பேசுகிற பொழுது நாங்கள் வியாபாரம் செய்து வருகிறோம், சுயதொழில் பார்வையற்றோருக்கான சுயதொழில் மற்றும் வியாபாரிகள் சங்கம் என்று தலைவர் தான் எங்களுக்கு சங்கத்தை உருவாக்கி அவரே அவருடைய சொந்த செலவில் பதிவு செஞ்சு கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த வியாபாரம் செய்வதற்கான பொருளை ஐயா ராஜா ஐயா இயக்குனர் அவர்கள் எனக்கு பணம் அனுப்பி வாங்கி வர சொல்லி அவர்களுக்கு வழங்குகிறார்கள். தலைவருடைய கையிலும் ராஜா ஐயா இயக்குனர் அவருடைய கையாலும் இதை எங்களுடைய உறுப்பினர்களுக்கு, அதாவது நாற்காலி பின்னும் தொழிலாளர் அந்த அடிப்படையில் ஒயர் செய்யக்கூடிய ஒயரும் இது சில்லறை வர்த்தகத்திலான இவர் சுயதொழில் பார்வையற்றோருக்கான சுயதொழில் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறாரு. அவருக்குரிய நாற்காலி பின்னும் ஒயரு. அதுக்கு அடுத்தபடியாக நீங்க ஓடுகிற ரயில்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கடலை மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய், இந்த மாதிரி சில்லறை பொருட்கள் நாங்கள் வித்திருப்போம். அது கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதை அந்த தொழில் முனைவோருக்கு கடலை மிட்டாய் வழங்கப்படுவதாகவும், அடுத்தபடியாக இந்த காற்று தலையணை என்று சொல்லக்கூடிய ஏர் பில்லோ, அதுவும் நாங்கள் வெளியூர் போகக்கூடிய வண்டிகளில் வியாபாரம் செய்வோம். அதையும் வாங்கி கொடுத்து அந்த தொழிலாளருக்கு ஊக்கப்படுத்துகிற வகையில் என் தலைவன் மனமாற நினைக்கின்றதை இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி நன்றி நண்பரே, அருமையான பேச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு உற்சாகமா ஒரு கிளாப் பண்ணி உங்களை என்கரேஜ் பண்ணலாம், இன்னும் நல்லா உற்சாகப்படுத்தலாம்.
அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற பெருமக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து தன்னுடைய அயராத உழைப்பினால் மட்டுமே ஃபேரா என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தின் தலைவனாக தன்னை செதுக்கி இன்று தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட் தொழில் புரியும் அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு முகவராக மாறி யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் இம்மிடியேட்டா ஒருத்தருக்கு போன போடுறா அப்படின்னு சொன்னா அந்த ஒரு நபர் ஆக மாறி அத்தனை ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கும் எங்களது தலைவனுக்கு உங்கள் அத்தனை பேருடைய கரவொலி சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னைக்கு தைரியமா எதிர்கொள்றோம்னா எங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, எந்த பிரச்சனையினாலும் எங்களுக்கு கரம் கொடுக்கறதுக்கும் தோல் கொடுக்கறதுக்கும் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைத்து இவ்வளோ பெரிய இயக்கத்தை சாதாரணமாக நடத்தி கொண்டு இருக்கும் என்று நிச்சயமாக ஒரு ஒப்பில்லாத ஒரு சேவைக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தலைவன். அவருடைய இந்த பிறந்த நாளில் ரியல் எஸ்டேட் எழுச்சி தின விழாவாக கொண்டாடுவதில் நாங்கள் அத்தனை பேரும் பெருமைப்படுகிறோம். இன்னைக்கு இந்த ஃபேரா ஒரு மாபெரும் இயக்கமாக மாறி இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சார் நாங்கள் ஃபேரா இயக்கத்திலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லும்போது யாருக்குமே தெரியாது. அப்போ யார் என்ட்ரி சார் அப்படி இருப்பார், அந்த அசோசியேஷன்லேருந்து வரோம் சார் அப்படின்னுவோம். அப்போ அவர் மட்டுமே முகமாக இருந்தார். இன்னைக்கு அதை மாறி இன்னைக்கு ஃபேராங்கிற ஒரு இயக்கத்தை முன்னிறுத்தி இவ்வளோ பெரிய விஷயமாக இதை மாற்றி காட்டிய பெருமை அவரை மட்டுமே சாரும். இன்னைக்கு அதனால எங்களுடைய ஃபேரா மெம்பர்ஸ் ஃபேரா ஆஃபீஸ் பேரர்ஸ் அப்படின்னு வெளியே போனாவே எங்களுக்கு கிடைக்கிற மரியாதை வேறு மாதிரி இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய பேரியக்கத்தை இன்னைக்கு உருவாக்கி ஒரு மாபெரும் தலைவனுடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுல நாங்கள் பெருமை அடைகிறோம். இதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலையும் இன்னைக்கு எவ்ரி இயர் இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா மெருகேறி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஃபங்க்ஷனாக இன்னைக்கு மாறி இன்னைக்கு நம்மெல்லாம் ஒரு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு தலைவர்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு சிஸ்டம். இன்னைக்கு ஃபேராங்கிறது ஒரு சிஸ்டமாக மாறிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு ஹென்ரிங்கிற ஒரே ஒரு தலைவர், அவர் மட்டுமே 24 மணி நேரம் உழைத்த நிலை மாறி இன்னைக்கு ஃபேராவில் நிறைய தலைவர்கள் அவங்கவுங்க இதை எடுத்து செய்யறதுக்கு ஒரு இயக்கமா, ஒரு மாபெரும் இயக்கமா இன்னைக்கு மாறி இருக்கு. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஏன்னா இது ஒரு லாஸ்ட் ஏஜிஎம் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத ஒரு மைல்கல் செட் பண்ணி காமிச்சோம். இன்னைக்கு அதை பார்த்து நம்மளுடைய சிஷ்யன் இன்னைக்கு ராஜா, நீங்க வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க ஒரு நிமிஷம். இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை இவர் ஒரு டீம் வச்சுட்டு ஒரு தனிப்பட்ட நபரா இவ்வளோ பெரிய நான் மட்டும் கிடையாது, எங்க டீம் அதான் அந்த டீமோட இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னா நிச்சயமா அது அவருடைய உழைப்பு, அயராத உழைப்பு. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோம். இந்த மாதிரியான இது இன்னைக்கு ராஜா பண்றாரு, நாளைக்கு இன்னொருத்தர் பண்ணுவாங்க. இன்னைக்கு திருவண்ணாமலையில சார் பண்ணி காமிச்சாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயுமே இன்னைக்கு ஃபேராவோட தலைவர்கள் மிகப்பெரிய அளவில் உருவெடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு அடிப்படை காரணம் டாக்டர் ஹென்றி அவர்கள். அவர் வளர்றது மட்டும் இல்லாம கையை தூக்கி எல்லாரையும் வளர விடுறதுல மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியசாலி. அவரால் தான் இன்னைக்கு ஃபேரா ஒரு மிகப்பெரிய இயக்கமா மாறி இருக்கு. இதனுடைய அடுத்த கட்டமா இன்னைக்கு நாங்கள் எடுத்திருக்கிற ஒரு விஷயம், இன்னும் நிறைய சேவை செய்யணும், இந்த ரியல் எஸ்டேட் தொழில் புரிகிற தொழில் முனைவோர்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷம் எங்களுடைய டார்கெட் ஃபேரா கூட்டமைப்புக்கு ஒரு சொந்தமாக ஒரு அலுவலகம் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷம் ஒரு டார்கெட்டா வச்சிருக்கோம். இதுக்கு ஆல்ரெடி உங்க அத்தனை பேருடைய கான்ட்ரிபியூஷன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய் சேவிங்ஸ் இன்னைக்கு ஃபேரா கூட்டமைப்புல இருக்கு.
இந்த வருஷம் வந்து நம்ம நிச்சயமா உங்க அத்தனை பேரோட உழைப்பால தான் இன்னைக்கு வந்திருக்கு. நமக்கு ஒரு கரவழி கொடுக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்ல, இந்த வருடம் நம்ம ஒரு 10 கோடி ரூபாய் மூலதனத்தோட நம்ம இந்த ஆபீஸை நம்ம செய்ய முயற்சி எடுத்திருக்கோம். அதனால இன்னையிலிருந்து நம்ம பில்டிங் ஃபண்ட் அதை வந்து ஆரம்பிச்சு வச்சது நம்ம தலைவர் தான். அவர் வந்து லாஸ்ட் எங்களுடைய மீட்டிங்கில் வந்து சொல்லிட்டாரு, எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல வரும்போது எனக்கு அன்பளிப்பு வேண்டாம், பேரா கூட்டமைப்புக்கு அதை உங்கள் பில்டிங் ஃபண்டாக கொடுங்க அப்படின்னு முதல்ல இந்த மூமெண்ட்டை ஆரம்பித்து வச்சார் அவர். அதனால் இன்னைக்கு நிறைய பேர் இந்த பில்டிங் ஃபண்டை கொடுக்க ஆவலோட வந்திருக்கிறாங்க. அதுக்கு செந்தில் ஒரு செக்ரட்டரி ஆரம்பிச்சிருக்காரு. நான் இந்த பில்டிங் ஃபண்டுக்காக 5 லட்ச ரூபா டொனேட் பண்ணுறதுக்காக தயாராக இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் இந்த பில்டிங் ஃபண்டை கொடுக்க ஆவலோடு இருக்காங்க. அதனால தலைவர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். இங்கே நம்மிடம் வந்திருக்கும் ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் திரு வசீகரன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேரையும் மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க, எங்களுடைய பில்டிங் ஃபண்டை உங்க கையால் ஆரம்பிச்சு வைங்க. வாங்க சார். சார், சட்டமன்ற உறுப்பினர் வசீகரன் அத்தனை பேரும் கொஞ்சம் மேலே வர சொல்லி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வள்ளிமயில் ப்ராப்பர்ட்டிஸ் திரு சுபையா அவர்கள் 2 லட்சம் ரூபாயை இங்கே அளிக்க உள்ளார் சங்கத்துக்காக. பலத்த கரவாசம் கொடுப்போமே. 2 லட்சம் ரூபாய் கொடுக்கிறாருங்க. சரி, நம்மளுடைய அலுவலக கட்டடம் வந்தா நம்ம அத்தனை பேருக்கும் பயன்பட போதே. வெளியூர்ல இருந்து வந்தவங்க தங்கலாம். இங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு அட்வொகேட் கமிட்டி, நிறைய கமிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பில் இந்த கூட்டமைப்புடைய நிறுவனர் தலைவர், தேசிய தலைவராக இருக்கிற ஹென்றி அவருடைய பிறந்தநாளை ரியல் எஸ்டேட் எழுச்சி தினமாக அறிவித்து இன்றைக்கு இந்த மாநாடாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகன், நிறுவன தேசிய தலைவர் மரியாதைக்குரிய ஹென்றி அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்கினிய நண்பர் பாலாஜி அவர்களே, அன்புக்கினிய மக்கள் தொலைக்காட்சி பாஸ்கரன் அவர்களே, அதே போல வருகிற இருக்கிற ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் அவர்களே, அதே போன்று வருகிற முன்னோடி பெருமக்களே, ரியல் எஸ்டேட் கூட்டமைப்புடைய இந்த அமைப்பில் இருக்கிற உறுப்பினர்களே, நிர்வாகிகளே, அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்கினிய சகோதரர் ஹென்றி அவருடைய சிறப்பு வாய்ந்த நாள், திருநாள். இந்த பிறந்த நாளில் ஒரு எழுச்சி தின நாளாக கருதி மாநாடு நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஹென்றி அவரை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். நீண்ட வருட நண்பர் என்று நான் சொல்ல மாட்டேன், குறைந்த வருட நண்பர். அவர் எந்த வேலை எடுத்துக்கொண்டாலும் அதில் முடிகிற வரையிலே என்றைக்குமே அது எந்த நிலையில் இருந்தாலும் அதை விடாமல் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் யாராக இருந்தாலும் நம்முடைய ரியல் எஸ்டேட் அதிபராக இந்த தொழிலில் இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அதை கடைசி வரையிலே நின்று போராடி வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஹென்றி அவர்கள். இதுபோல் அவருடைய விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு போகலாம். இன்றைக்கு திராவிட மாடல் அரசு மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அன்றைக்கிலேயே தளபதி அவருடைய தலைமையிலே முதலமைச்சராக இருந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சியில் எண்ணற்ற பணிகள் நடந்து வருகிறது. ரியல் எஸ்டேட் அமைப்புக்கான பல்வேறு கோரிக்கைகள் இந்த ஆட்சியில் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதையெல்லாம் ஒரு நீண்ட காலம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நாங்கள் எல்லாம் கருதுகிறோம். கூடிய விரைவில் அதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு வரும் என்று நான் நினைக்கிறேன். திராவிட மாடல் ஆட்சியில் இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்களுக்கெல்லாம், குறிப்பாக சென்னையில் வாழ்கிற மக்களுக்கெல்லாம் பட்டா வேண்டும் என்று நாங்கள்லாம் சட்டமன்றத்தில் போராடி இருக்கிறோம். இந்த இடையிலே இருக்கிற பாலாஜி அவர் கூட சம்பந்தமாக நிறைய பேசியிருக்கிறார்கள். அதில் மிக மிக முக்கியமானதாக கருத வேண்டியது ஹவுசிங் போர்டு லேண்டு.
ஏறக்குறைய 40-45 ஆண்டுகள் குடியிருக்கிற அந்த மக்களுக்கெல்லாம் இன்றைக்கு குடியிருப்புக்கான சான்று வேண்டும், என்ஓசி வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு முதல் கன்னி பேச்சிலேயே அந்த கோரிக்கையை நான் பதிவு செய்தேன். முதலமைச்சரை பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டு இன்றைக்கு அதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு ஒரு 2-3 மாதத்தில் நிரந்தரமாக வரும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது முதல் கட்டமாக சென்னையில் மட்டும் ஏறக்குறைய 500 ஏக்கர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூரில் ஒரு 500 ஏக்கர் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கிற அந்த பணிகள் எல்லாமே ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்குள்ளே முடியும் என்று இன்றைக்கு நாங்கள் எல்லாம் அதற்கான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த அரசு மக்களுக்கான அரசு, தொடர்ந்து எல்லா நிலையிலும் இருக்கிற யாராக ஒரு அரசாக திராவிட மாடல் அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அரசை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் நிறைய நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே ரியல் எஸ்டேட் கூட்டமைப்புடைய அன்பிற்கினே என்டி அவர்களுடைய பணியை சிறக்க வேண்டும். அவருடைய பணியை பற்றி நிறைய பேசுகிற போதெல்லாம் சொன்னார்கள், வாழ்க்கை பேசினார்கள். அகில இந்த அளவில் இந்த அமைப்பை வைத்து, கட்டமைப்பை வைத்து தமிழ்நாட்டை நடத்துகிறார் என்று சொன்னால் அது சாதாரண விஷயமாக யாரும் கருதிவிட முடியாது. அவருடைய அன்பு நிறைந்த பேச்சு, அனைத்து மக்களையும் அரவணைக்கிற பேச்சு, அந்த பேச்சின் மூலமாகத்தான் அனைத்து மக்களையும் கட்டினார். அவருடைய அன்பில் ஆதரவினால் அத்தனை பேரையும் கட்டி போட்டு இன்றைக்கு சிறப்பான இந்த நிர்வாகத்தை அழைத்து வருகிறார்கள். இந்த எழுச்சி மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய எழுச்சி தின மாநாட்டிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய இந்த கூட்டமைப்பில் உறுப்பினர்களாக பல்வேறு பொறுப்பில் அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் CR பாஸ்கரன் அவர்களை, மரியாதைக்குரிய அண்ணன் பிரியகுமார் அவர்களை, மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுடைய அன்றாட நிகழ்வுகளில் உடனிருந்து அவருக்கு உறுதுணையாக இருந்த அன்புக்குரிய அண்ணன் பொன்ராம் அவர்களே மற்றும் இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை தோழர் ஹென்றி அவர்கள் அழைத்த போது என்ன நிகழ்ச்சி அல்லது எதற்காக நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் ஹென்றி அழைக்கிறார் ஒரு நிகழ்ச்சி என்றவுடன் அதில் கலந்து கொள்வது ஒரு கடமை என்கின்ற அளவிலே தான் இந்த நிகழ்ச்சியில் வருவதற்கு நான் ஒப்புக்கொண்டிருந்தேன். இன்னைக்கு காலையில் சென்னை முழுதும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இந்த நிகழ்ச்சிக்கான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தது. அப்பொழுதுதான் இந்த நிகழ்ச்சி எழுச்சி தின விழா என்கின்ற ஒரு மாநாடாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டேன். அதற்கு பிறகு சில மணி நேரம் பொறுத்துதான் எழுச்சி தின மாநாடு என்கின்ற இந்த ஒருங்கிணைப்பு செய்திருப்பது அவருடைய பிறந்த நாளில் இது செய்திருக்கப்பட்டிருக்கிறது அல்லது இது கடைபிடிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறேன். இப்போ அடிப்படையில் இந்த ஃபெடரேஷன் எடுத்துட்டிங்கன்னா இன்னைக்கு ரியல் எஸ்டேட்டில் தொடரக்கூடிய அனைவரும் இதில் உறுப்பினர்களாக இருக்கிறீர்கள். இந்த ரியல் எஸ்டேட் என்கின்ற அந்த சொல்லாடல மிக மிக முக்கியமானது. மனிதன் தனி மனிதனாக இருந்து அமைப்பாக மாறுகின்ற பொழுது அதிகாரத்தை கைப்பற்றுவது அல்லது அதிகாரம் மிக்கவன் யார் என்பதை தீர்மானித்ததே நிலம்தான் அதிகாரத்தை தீர்மானித்தது. அந்த வகையில் தான் இந்த ரியல் எஸ்டேட் என்ற இந்த வேர்டே காயின் பண்ணியிருக்காங்க. ரியல் என்பது எல்லாருக்கும் தெரியும், ஜென்யூனானது அல்லது மெய்யானது என்கின்ற பொருள் பொருள். எஸ்டேட் என்பது தனக்கு இருக்கக்கூடிய ஒரு தகுதி அல்லது நாம் நடைமுறையில் சொல்வது போல ஒரு அந்தஸ்து, ஒரு ஸ்டேட்டஸ். ஒரு ரியல் ஸ்டேட்டஸே ஒருவனுக்கு எங்கே இருந்து கிடைக்கிறது என்று சொன்னால் அவன் வைத்திருக்கக்கூடிய நிலத்தின் அடிப்படையில் அவனுக்கான அந்த தகுதி கிடைக்கிறது என்பதாகத்தான் இந்த மனித சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் இந்த தொழில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதை வைத்துதான் இன்றைக்கும் கூட நிலபுலன்கள் அதிகமாக வைத்திருப்பவர்கள் அல்லது மிக அதிகமாக பண வரவு அல்லது சொத்து வைத்திருப்பவர்கள் எங்கே கொண்டு போய் முதலீடு செய்வார்கள் என்று சொன்னால் நிலத்திலே தான் முதலீடு செய்வார்கள். அப்படி இது மிக முக்கியமான ஒரு தொழிலாக மாறி இருக்கிறது. இந்த தொழிலே இருப்பவர்களை வைத்து ஒரு சங்கத்தை நடத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு நிலையாகத்தான் பார்க்கிறேன். பொதுவாகவே சங்கம் நடத்துவது எவ்வளவு சிரமம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய தந்தையார் பல சங்கங்களை வழிநடத்தி இருக்கிறார், இன்றைக்கும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். லாரி உரிமையாளர்கள் சங்கம், இன்னும் சொல்ல போனால் அதற்கு முன்னாடி லாரி லோட்மேனுடைய சங்கத்தை முதல்ல உருவாக்கி லாரி உரிமையாளர் சங்கம், அதற்கு பிறகு
ஐயா கத்திப்பா ராஜநாதனும் அவரும் சேர்ந்து தான் மண்ணலும் இயந்திர உரிமையாளர் சங்கம் என்றெல்லாம் பல சங்கங்கள், நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர் சங்கம், அதில் எத்தகைய இடர்பாடுகள் இருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. தலைவராக இருப்பது என்பது வேறு, ஆனால் தலைமைத்துவ பண்போடு ஒரு அமைப்பை வழிநடத்துவது என்பது வேறு. தோழர் ஹென்ரியை பொறுத்தவரை பல அமைப்புகளுக்கு, பல நிர்வாக கட்டமைப்புகளுக்கெல்லாம் தலைவர்கள் இருப்பார்கள். ஆனால் தலைமைத்துவ பண்போடு இருப்பவர்கள் இருக்கிறார்களா என்கின்ற கேள்விகளும். ஆனால் ஹென்ரியை பொறுத்தவரை மிகச்சிறந்த ஒரு தலைமைத்துவ பண்பை கொண்டவர் என்கின்ற நிலையில் தான் இன்றைக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறேன். அதிலும் குறிப்பாக அவர் ஒரு பன்முகம் கொண்ட ஒரு மனிதராக இருக்கிறார். அவருடைய இயக்க செயல்பாடுகள் அல்லது இந்த அமைப்பு தொடர்பான செயல்பாடுகள் மட்டுமின்றி மனிதநேய செயல்பாடுகள் எவ்வளவு செய்திருக்கிறார் என்பதை எல்லாம் இங்கே பார்க்க முடிந்தது. அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்றும் இந்த அமைப்பு மிகப்பெரிய ஒரு நிலையை எய்திட வேண்டும், இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் நல்ல நிலையில தங்கள் வாழ்க்கை நிலையை உயர வேண்டும் என்பதை ஒரு வாழ்த்தாக தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இது நான் ஹென்ரியை ஆதியிலே இருந்து பார்த்து வருகிறேன். நீங்கள்லாம் பாதியிலிருந்து ஆதியிலிருந்து பார்த்தவங்களும் இருப்பீங்க, பாதியிலிருந்து பார்த்தவங்களும் இருப்பீங்க. நீங்கள் அந்த அளவுக்கு எனக்கு தெரியும். அவருடைய வளர்ச்சி அபாரமான வளர்ச்சி, சாதாரண வளர்ச்சி அல்ல, அபாரமான வளர்ச்சி. தான் மட்டும் வளர்ந்தால் போதாது, தன்னுடன் இணைந்து உழைக்கக்கூடியவர்களையும் வளர்த்து விடக்கூடிய அற்புதமான பண்பு, அந்த கண்ணியம் ஹென்ரிக்கு இருக்கிறது. ஆகவே நீண்ட நாள் ஹென்றி வாழ வேண்டும். பத்திரப்பதிவு துறை தலைவரை சந்திப்பதற்காக நான் செல்கிறேன், உடன் ஹென்றி வருகிறார், இல்லை ஹென்றி உடன் நான் செல்கிறேன், இப்படி விஷயமா. பத்திரப்பதிவு துறையிலே ஒன்று என்ன பண்ணணும்னா, இவர் தான் ஐயப்பாடுகளை பத்திரப்பதிவுத்துறை ஐஜியிடம் கேட்க வேண்டும். ஆனால் ஹென்ரியிடம் ஆலோசனை கேட்கிறார் ஐஜி. அப்படின்னு சொன்னா யாருக்கு அதிகமாக விவரம் தெரிந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு மேலே ஐஜி இவரை கண்டிப்பா பார்ப்பார்னு நான் நினைக்கிறேன். இந்த துறை, இந்த தொழில், இந்த துறை வளர வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்று தமிழகத்தில், இந்தியாவில் கருதுகிற மாமனிதர்களில் ஒருவர் ஹென்றி என்பதிலே மறுப்பதற்கு இல்லை. ஹென்றி வாழ்ந்தால் இந்த துறை சிறப்பாக வாழும் என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்ற பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகான் காந்தியால் இந்த மண் அந்நியரிடமிருந்து விடுதலை பெற்றது என்பது போல, நான் அந்த அளவுக்கு காந்தி அளவுக்கு ஹென்ரியெல்லாம் பேசல. ஏதோ ரெய்மிங் வேற வழியில் மேடையில் ஏற்றி விட்டாங்கன்னா, அடுத்த சப்ஜெக்ட் தெரியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேடை பேச்சாளர்கள்லாம் இப்படி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி இந்த பாழ்பட்டு கிடந்த பதிவுத்துறை, இந்த ரியல் எஸ்டேட் துறையிலே அந்த கலைகளை எல்லாம் கலைந்து நல்ல பயிர் வளர்ப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் யார் என்று சொன்னால் ஹென்றி. அவர் நிறைய விதைகளை போட்டிருக்கிறார். நீங்கள்லாம் அது விதைகள், நீங்களெல்லாம் விதைகள். இப்ப விதைகள் மட்டுமல்ல, விருட்சங்களாக எனக்கு நான் பார்க்கிறேன். என்னுடைய மகிழுந்து, அதாவது என் கார் உள்ள இந்த கிரீன் பார்க் ஹோட்டலில் உள்ளே நுழைவதற்கு ரொம்ப சாதாரணமாக வரும், இட வசதியெல்லாம் நிறைய இருக்கும். திக்கு முக்காடி போயிருக்கு இன்னைக்கு கிரீன் பார்க் ஹோட்டலு அப்படின்னு சொன்னேன். உடனே கேட்குறாங்க, ரியல் எஸ்டேட் மாநாட்டுக்கு வந்திருக்கீங்களா, ஹென்றி பிறந்த நாளுக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய மகிழ்ச்சி அவர்களே எடுத்து கொண்டு போய் எங்கேயோ வச்சிருக்காங்க. இப்போ நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இந்த மாநாடு மிக எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நம்ம நீதிபதி ஜியாவுதீன் வந்திருக்காங்க, தகவல் அறியும் உரிமையினுடைய ஆணைய உறுப்பினர் இங்கே வந்திருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய அருமைக்குரிய பொன்ராஜ் அவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், அறிவு மிக்கவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போல வசீகரன், வருங்கால நிரந்தரமான ஆம் ஆத்மியினுடைய மாநில தலைவர் வந்திருக்கிறாரு. இது மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நிறைய பேரை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எல்லாமே எனக்கு தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். ராஜசேகரன் அவர்கள் வந்திருக்கிறார், என்னுடைய அருமை நண்பர் வந்திருக்கிறார். எல்லோருமே எனக்கு தெரிந்தவர்கள், கோயம்புத்தூர்ல இருந்தாலும் சரி. அதாவது என்னுடைய நீதியின் குரல் அமைப்பில் இருக்கிறவர்களை எனக்கு தெரிகிறதோ இல்லையோ, ஹென்ரியினுடைய அமைப்பில் இருக்கிறவர்களை மாவட்ட வாரியாக நான் அறிவேன். என்று சொன்னால் அந்த மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு என்னை பற்றி ஹென்றி சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் என்னிடத்திலே உள்ள அன்பும் நட்பும் எனக்கு விளங்குகிறது. அந்த அளவிற்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த மனமாச்சரியங்கள் இல்லாமல், பிரச்சனை என்று சொன்னால்
ஓடோடி வந்து உதவக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு இளைஞன். இன்றைக்கும் இளைஞன் யார் என்று சொன்னால் ஹென்றி. அதாவது ஒரு போராளியாக நான் பார்க்கிறேன். நான் பல போராளிகளை உருவாக்கி இருக்கிறேன், பல தலைவர்களை உருவாக்கி இருக்கிறேன். பல பேர் ஆளுநராக இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள், மத்திய அமைச்சர்களாக இருக்கிறார்கள், முதல்வராக கூட இருக்கிறார்கள். ஆனால் அந்த வரிசையிலே நான் ஹென்ரியை விரைவில் பார்ப்பேன் என்பதை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்வேன். ரொம்ப அதிகமாக பேசுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வசீகர் கூட ஒரு மாதிரி பார்க்கலாம், ரொம்ப அதிகமாக பேசிட்டு இருக்கா போல, மேடையில் கையில் மைக்க கொடுத்தா ரொம்ப அதிகமாக பேசுறா போலையே அப்படின்னு நினைக்கிறா போல. இருந்தாலும் இந்த நேரத்திலே நான் வாழ்த்த வேண்டும், உளமாற வாழ்த்த வேண்டும். போராளிக்குரிய அத்தனை தகுதிகளும் இருக்கிறது. யாருக்கும் நாம் அடிமைகள் அல்ல, யாருக்கும் நாம் எஜமானர் அல்ல. தோள் கொடுக்கும் மனிதருடன் தோழமையோடு பழக வேண்டும், தொல்லை கொடுப்போரை துணிவுடனே துருத்த வேண்டும் என்கிற ஒரு நல்ல கொள்கை உள்ள, லட்சியம் உள்ள ஹென்றி அவர்களை பாராட்டுகிறேன். இப்ப நாமெல்லாம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்தை வந்து பேசி பேசி உரிமையை கேட்டு வாங்குவோம். ஆனால் இன்றைக்கு பார்க்கிறேன், மேடையிலே பார்க்கிறேன், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே அருமைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை நண்பர் பாலாஜி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அதே போல கணபதி அவர்கள், காரப்பாக்கம் கணபதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்து வருகை தந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. பொன்ராஜ் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். மிக்க மிக்க மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் ஒரு நல்ல மனிதனை நம்பி இங்கே வந்திருக்கிறார்கள். ஒரு நாணயம் உள்ள ஒரு நல்ல மனிதனாகத்தான் நான் ஹென்ரியை பார்க்கிறேன். ஹென்ரியினுடைய வளர்ச்சி கண்டிப்பாக முக்கியம். ஹென்றி வளர்ந்தால் நீங்கள் நிச்சயமாக வளர்வீர்கள். நீங்கள் லட்சாதிபதியாக, கோட்டீஸ்வரராக மாறுவதோடு அல்லாமல் நல்ல மனிதர்களாக மாற்றுவதற்குரிய அத்தனை பண்புகளையும் குணநலங்களையும் அவர் ஹென்றி வாரி வழங்குவார். செல்வ செழிப்போடு மட்டுமல்ல, இந்த பத்திரப்பதிவு துறையும் இந்த ரியல் எஸ்டேட் துறையிலே இருக்கக்கூடிய கருப்பாடுகளையும் கலைந்து நல்ல ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு வழிநடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புத தலைவனாக ஹென்ரியை பார்க்கிறேன். என்னுடைய வார்த்தை எப்பொழுதும் பொய்த்ததில்லை. அடுத்த ஆண்டு பாருங்கள், இன்னும் அதிகமான வளர்ச்சியோடு நீங்களும் இருப்பீர்கள், ஹென்ரியும் இருப்பார். இந்த பெயரா அமைப்பும், அதாவது இந்த சங்கமும் இருக்கும் என்று வாழ்த்தி மகிழ்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹென்றி, வாழ்த்துக்கள். ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷனுடைய மியூசிக் ஆஃப் பண்ணிடுங்க. ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாட்டில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை தனது பிறந்தநாள் என்று உருவாக்கி கொடுத்த திரு ஹென்றி அவர்களுக்கு எனது நன்றிகள். ஃபெய்ரா கூட்டமைப்பை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். ஹென்றிக்கு இவ்வளவு அழகாக டான்ஸ் ஆட வரும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். நல்லா டான்ஸ் ஆடினாங்க. அவங்களுக்கு போட்டியாக ஆடினீங்க. நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் மட்டும் அதிகாரிகளை ஆட்டிவிக்கக்கூடிய தலைவராக அல்ல, இங்கு டான்ஸ் ஆடக்கூடிய தலைவராகவும் இருக்கிறீர்கள் என்பது உண்மையிலேயே பாட்டு நல்ல பாட்டாக செலக்ட் பண்ணி போட்டிருக்கீங்க. உலக நாயகனே அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக டான்ஸ் ஆடினார். உண்மையிலே ஹென்றி அந்த ஒரு இளமை துடிப்போடு இருக்கார். நண்பர் எனக்கு 2016 ஹென்றி அவர்களை பழக்கம். அவர் சந்தித்து அவரோடு இணைந்து இன்று வரை நான் அவரது வளர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே ஒரு மேனேஜர் அப்படின்னா வந்து மேனேஜர் கேன் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், பட் லீடர் தான் வந்து எம்பவர் அண்ட் கோச். ஹென்றி இஸ் அ லீடர், ஹி இஸ் நாட் அ மேனேஜர். அப்போ ஃபெய்ராவுடைய லீடர் ஒரு தலைவனால் மட்டும்தான் மற்ற தலைவர்களை உருவாக்க முடியும். கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட தலைவர்களை கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஃபெய்ரா. அந்த தலைவர்கள் ஒவ்வொருவருமே ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட சூழலிலிருந்து வந்து சென்னைக்கு வந்து பல்வேறு இடங்களில் அந்த ரியல் எஸ்டேட் தொழில்களை தமிழ்நாடு முழுக்க செய்து இன்றைக்கு ஒரு நிலைமைக்கு தலைவர்களாக உருவாகியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் உங்களது கடுமையான உழைப்பு, உங்களது நேர்மை, உங்களது அந்த ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய கண்ணியம். ஆனால் இத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து தலைவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தனி சிறப்பு வேண்டும். அந்த சிறப்பை கொண்டவர் தான் திரு ஹென்றி அவர்கள். என்னதான் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே என்ற எம்ஜிஆர் பாடலுக்கு வரிகளுக்கு சொந்தமானவர், அந்த தலைவனுக்கு சொந்தமானவர் திரு ஹென்றி அவர்கள். என்னென்னு சொன்னால் ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் அவரை பார்த்த பிறகு அவரது வளர்ச்சியை தொடர்ந்து நான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டு இருக்கிறேன். அவரது ரியல் எஸ்டேட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஹென்றிகிட்ட சொன்னால் போதும், சால்வ் ஆயிரும்.
நான் எத்தனையோ ரெஃபர் பண்ணியிருக்கேன், அத்தனையும் சால்வ் பண்ணியிருக்காரு. இங்கே சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த கிராமத்தில் இருந்தாலும் சரி, அங்கே பிரச்சனைன்னு வந்தால் ஹென்ரிகிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் அடுத்த நிமிஷம் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிரும். அந்த அளவுக்கு ஒரு சின்ன தகவலை கூட அவர் இன்று வரை இத்தனை பிஸியாக இருந்தால் கூட எந்த தகவல்களையும் அதை புறந்தள்ளாமல் அவர்களை கூப்பிட்டு அழைத்து பேசி பிரச்சனையுடைய தன்மையை அறிந்து உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்லி முடிச்சுட்டேன்னு அண்ணன் ஃபோன் பண்ணி சொல்லுவார். இப்போ அந்த அளவிற்கு ஒரு பண்புணர்வு கொண்ட தலைவரை பெற்ற ஃபெய்ரா கண்டிப்பாக ஒரு மிகச்சிறப்பான இடத்தை அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இந்த ஃபெய்ராவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட தலைவர்கள் இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் கமிட்டி, நேஷனல் லெவல் கமிட்டி, லே அவுட்டு, ப்ரொமோட்டர்ஸ், பில்டர்ஸ், இப்படி பல்வேறு தலைவர்களை நீங்கள் இங்கே வந்திருக்காங்க. இந்த விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், நீதியரசர்கள், நம்ம ஆர்டிஐ கமிஷனர் வந்திருக்காரு, நீதியரசர் வந்திருக்காங்க, எனது நண்பர் சிஆர் பாஸ்கரன் வந்திருக்காரு, நண்பர் வசீகரன் வந்திருக்காரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி வந்திருந்தார். இப்படி பல்வேறு தலைவர்கள், அத்தனை பேரது அன்பை பெற்றவர் திரு ஹென்றி அவர்கள். அப்போ அந்த நிலையில் ஒரு தலைவனாக வர வேண்டும் என்று சொன்னால் லீடர் should have a vision. Leader should have a passion to transform the vision into mission. Leader should walk into an unexplored path. A leader should defeat the problem and succeed. A leader should have a courage in taking decision. A leader work with integrity and succeed with integrity என்று அப்துல் கலாம் சொல்வார். இத்தனை குவாலிட்டிஸையும் தனதாக்கி கொண்ட ஒரு தலைவராக ஃபெய்ராவுடைய பிரசிடென்ட் திரு ஹென்றி அவர்களை பார்க்கிறேன். அவரும் அவரது குடும்பத்தாரும் இந்த பிறந்தநாள் அன்று நீடோழி வாழ வாழ்த்துகிறேன். கண்டிப்பாக ஃபெய்ராவிற்கு அடுத்த வருடம் ஒரு நல்ல கட்டடம் கிடைக்கும் என்று அவர் தலைமையிலேயே கிடைக்கும். இன்றைக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களது மெம்பர்ஸ். கண்டிப்பாக ஒரு நல்ல கட்டிடம் கிடைத்து அந்த திறப்பு விழாவிற்கும் நாங்கள் வந்து அதை சிறப்பாக நடத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களை வாழ்த்தி எழுச்சி தினம், இந்த ஃபெய்ரா எழுச்சி தினம் கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்வு அவரது பிறந்தநாள் நிகழ்வோடு இணைந்து இருப்பதால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி திரு ஹென்றி அவர்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் கூட்டமைப்பினுடைய தலைவர் மிஸ்டர் ஹென்ரியினுடைய பிறந்த தின விழாவில் இன்று எழுச்சி தினமாக கொண்டாடப்படுவது மிக மகிழ்ச்சி. ஹென்றி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் விழாவினை பார்க்கும் பொழுது இந்த கட்டுக்கோப்பான இந்த ரியல் எஸ்டேட்டினுடைய நபர்கள் அனைவரும் இன்று ஒன்றிணைந்து இவருடைய விழாவினை சிறப்பாக செயல்படுத்துவதோடு இல்லாமல் அவருடைய கூட்டமைப்பு நண்பர்கள் அனைவர்களுக்கும் ஒரு உற்சாக எழுச்சியுடன் நடந்து கொண்டிருக்கிற இந்த விழாவிலை எல்லாரும் சிறப்பானவர்கள் வந்து பாராட்டிட்டு சென்றுள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்ற அதிகாரிகள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், அவர்களுடன் சேர்ந்து இந்த கூட்டமைப்பினுடைய செயலாளர்கள் மற்றும் உங்களால் தான் அனைவரையும் ஒன்றிணைத்து செயல்படும் இந்த தலைவரை நீங்கள் எல்லாம் தாங்கி பிடித்து கொண்டு அவருடன் சேர்ந்து நீங்களும் வளர்ந்து இந்த ரியல் எஸ்டேட் தொழில் மேலும் மேலும் சிறப்படைய என்னுடைய வாழ்த்துக்களும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் அத்தனை பேரும் ஒரு குடும்பத்திலும் தனக்கு சொந்த வீடு வேண்டும் என்ற எண்ணம் இந்த இந்தியா முழுக்கும் மக்களுக்கும் உங்களால் தங்களுக்கு தனியாக ஒரு வீடு அமைக்க வேண்டும் என்ற கனவு இல்லத்தை செயல்படுத்தக்கூடிய நபர்களாக ஒருவரும் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுடைய தொழில் சிறப்படையவும் இந்த கூட்டமைப்பு மேலும் மேலும் பன்மடங்கு வளரவும் அடுத்த ஆண்டு சொந்த கட்டிடத்தில் உங்கள் கூட்டமைப்பு செயல்படும் என்ற வாழ்த்துக்களுடன் இந்த என்னுடைய வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மிகுந்த அன்புக்கும் போடுதலுக்கும் உரிய அன்பு சகோதரர் ஹென்றி அவர்களே, நம்ம பிரியகுமார் சார் அவர்களே, பொன்ராஜ் சார் அவர்களே, மற்றும் வருகை இருந்திருக்கிற நண்பர்களே, என்னை பொறுத்தவரையில் நம்ம கோயம்புத்தூர் நம்ம செந்தில் மூலமாக எனக்கு ஹென்றி அவர்களை எனக்கு தெரியும். மிக அற்புதமாக, அதாவது ஒரு விஷயம் சொல்லணும், எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவது சுலபம், தொடர்ந்து நடத்துவது கடினம். நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அற்புதமாக இந்த ஃபெய்ரா அமைப்பை நடத்தி தனது பிறந்த நாளையே ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாடாக கொண்டாடுவதற்கு உங்களை எல்லாம் அழைத்து சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்துகிறார். ஒரு தலைவனுக்கு அழகு, பொன்ராஜ் தலைவனுக்கு அழகு, தான் மட்டும் வளர்பவன் அல்ல தலைவன், தான் மேலே ஏறியதற்கு பிறகு
தன்னை சார்ந்தவர்களையும் யார் கை கொடுத்து மேலே தூக்கி விடுகிறானோ அவன்தான் உண்மையான தலைவன். அந்த அடிப்படையில் நமது ஹென்றி அவர்கள் உங்கள் எல்லோரும் உள்ளத்தில் இடம்பெற்றிருக்கார். ரியல் எஸ்டேட் வந்து எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்குது. எரிவலை ஆனாலும் ஒரு தனி வலை. ஆனால் நீங்கள் நடத்துறது கஷ்டம் என்னென்னா, ரியல் எஸ்டேட் நடத்துகிற ஒவ்வொருத்தருக்கும் பெரிய கஷ்டம். வீடு கட்ட கொடுக்குறப்ப அவன் மட்டும்தான் வருவான். வீடு கட்ட அக்ரிமெண்ட் போட்டு இடம் வாங்கி 3 சென்ட் 2 சென்ட் 5 சென்ட் 10 சென்ட் எதில் கட்டினாலும் அவன் மட்டும் வருவான். ஆனால் வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் யாரோ வருவான். அவன் மாமா மச்சான் சொந்தக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் போனவன் வந்தவன் எல்லாம் வந்து இந்த சிலாப்பு தப்பு இப்படி வச்சிருக்கக்கூடாது இது வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லி உயிர் எடுத்துருவான் இல்லைங்களா? அப்படி ஒவ்வொருத்தரும் கஷ்டத்தை சமாளிக்கிற உங்களையெல்லாம் சமாளிப்பது ஹென்றி எவ்வளோ பெரிய ஆள் பாரு இல்லையா? அதே மாதிரி இங்கே ஒன்று பார்த்தனே சாரு உட்காருங்க சொன்னால் எல்லாம் உட்காந்துடுறீங்க. அந்த அன்பு அது மட்டும் இல்லை, தனக்கு சால்வை போட வேண்டாம், வந்த எல்லோருக்கும் நான் மரியாதை செலுத்துகிறேன் என்று சொல்லுகிற அற்புதமான தலைவரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அவர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று உங்கள் எல்லோரின் சார்பில் நானும் வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. முதல்ல ஃபெய்ரா குடும்ப உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். ஏன் தெரியுமா, எத்தனையோ தலைவர்களுக்கு வந்து நீங்க பிறந்த நாள் கொண்டாடுறத நம்ம வழக்கமா பார்த்துருப்போம். நான் வந்து 2018 வரைக்கும் பிறந்த நாளை நான் கொண்டாடினதே இல்லை. ஆனால் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள், தேசிய பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், முக்கிய பிரமுகர்கள், உறுப்பினர்கள், கண்ணியத்துக்குரியவர்கள் அத்துணை பேருக்கும் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, நீங்க இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் பார்த்திருப்பீங்க, பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள். நான் என்னுடைய துவக்க காலத்துல தொடர் வண்டியில பயணிக்கிறது உண்டு. பயணிக்கும் பொழுது அங்கு பார்வையற்றவர்கள் பெக் பண்ற நிலைமையை பார்த்து நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். அவர்களோடு நான் பேசும் பொழுது அவர்கள் வந்து, நாங்களும் இந்த சமூகத்தில் சுயமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோம், ஆனால் எங்களை ஊக்குவிப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது தோன்றிய அந்த விஷன் தான் இன்றைக்கு 1000க்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை தொழில் முனைவோர்களாக மாற்றியிருக்கிறோம். ஆனால் 2019 புதிய கட்டமைப்பு, இந்த ஃபெய்ராவினுடைய புதிய கட்டமைப்பு, இங்க இருக்கக்கூடிய செயலாளர் ராஜசேகர் சார் என் கூட 15 ஆண்டுகள் பயணிக்கிறாரு, 16வது ஆண்டு இது. ஆனால் புதியதாக அப்ப 2016 ஏற்பட்ட அந்த தடை என்று சொன்னால் அதை உடை என்று சொல்லி உடைப்பதற்கு கரம் கோர்த்த வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து செங்கற்களாக கட்டப்பட்ட புதிய கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் 2019 என்னுடைய பிறந்த தினத்தை மிக பிரம்மாண்டமாக எண்ணற்றவர்களுக்கு, எளியவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய வகையிலே அவர்கள் உதவிக்கரம் நீட்டி இல்லாதோருக்கு ஈந்து இயலாதோருக்கு உதவுகின்ற அந்த ஒரு நலத்திட்டங்களை செய்ததன் மூலமாக அன்றையிலிருந்து நான் அந்த பிறந்த தினத்தை அவர்கள் கொண்டாடுவதற்கு, நான் கொண்டாடுவதற்கு இல்லை, அவர்கள் கொண்டாடுவதற்கு நான் ஒப்புக்கொண்டேன். இதுதான் நிதர்சனம். இன்றைய பிறந்த தினத்தில் கூட இவ்வளவு மகிழ்ச்சியா காலையிலிருந்து மாலை வரைக்கும் தொடர்ந்து 3 வேலையை பார்த்தீங்கன்னு சொன்னா, மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ், சிந்து ராமமூர்த்தி சாரு, பாலசண்முகம் சாரு, உமா மகேஷ் அண்ணன், சாமிநாதன் அண்ணன், புவனேஸ்வரி அம்மா, கோபாலகிருஷ்ணன் சாரு, கார்த்திக் தம்பி, சுதாகர் அண்ணன், சுரேஷ் சார், பாலமுருகன் பன்ருட்டி, அதே போல மோகன் அண்ணன், நடுக்குத்தகை மோகன் அண்ணன், திருப்பூர் லோகநாதன் சார், நம்ம நேருநகர் நந்தண்ணன், திருவாரூர்ல பிரியாகாந்தன் தம்பி, அதே போல மோகன்குமார் சார் பிரமல் பினான்ஸ்ல இருந்தவர், அதே போல உதயகுமார் சார் பிரவீன் ப்ராப்பர்ட்டி, ஸ்மார்ட் வினோத் உள்ளிட்டவர்கள் 3 வேளையும் எண்ணற்ற முதியோர்களுக்கு, குழந்தைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவு கரத்தை நீட்டி நீங்க உணவு வழங்கியிருக்கிறீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அதே போல இன்னும் கூடுதலாக அரியலூர் டிடிசிபி அலுவலகத்துல ஒரு 15 அடி 12 அடி இருக்க உயரமுள்ள அந்த மரக்கன்றுகளை நட்டு கூடுதலாக சிறப்பு சேர்த்திருக்கிறார் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள், துணைத் தலைவர். அவருக்கும் நன்றி. இன்னும் எண்ணற்ற நலத்திட்டங்களை வந்து பட்டியல் இன்னும் வரல, வந்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இன்னும் எண்ணற்றவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அதனுடைய பட்டியல் இன்னும் வரல. அதே போல தலைக்கவசத்தை வந்து நம்முடைய ராஜசேகர் சார் கிங்மேக்கர் ஃபவுண்டேஷன் சார்பில் 1000 தலைக்கவசத்தை வழங்குறதுக்கு இன்னைக்கு அனுமதி கேட்டிருந்தார் அமைச்சர் இடத்துல. அவர் இன்னைக்கு அனுமதி கொடுக்காததுனால அதை தள்ளி வச்சிருக்கிறார். ஸோ உங்கள் அத்தனை பேருக்கும் மக்களுக்கான மகத்தான திட்டங்களை, ஆகச்சிறந்த அரும்பிடம் திட்டங்களை தேவையுள்ள மக்களுக்கு
இந்த ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாட்டின் மூலமாக நீங்கள் எண்ணற்றவர்களுக்கு இல்லாதவருக்கு இந்த இயலாதவருக்கு உதவி இருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நிஜம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இந்த ரியல் எஸ்டேட் எழுச்சி தினம் எப்பொழுதுமே என்னுடைய பிறந்த தினமாக தயவு செய்து கொண்டாடக்கூடாது. அதை ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவர்களுடைய எழுச்சி நாளாகத்தான் கொண்டாட வேண்டும் என்கிற என்னுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று இந்த நேஷனல் போர்டில் மிகச்சிறப்பாக அழைப்பு கொடுத்து இங்கே வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிற அத்துணை பெருமக்களுக்கும், அதே போன்று முன்வரிசையில் அரங்கம் நுழைந்து வந்திருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கு ஒவ்வொருத்தருடைய பேரை சொன்னால் இரவு போயிடும். அதனால் அத்துணை பெருமக்களுக்கும், அதே போல் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய மரியாதைக்குரிய அகிலா மேடம் அண்ட் ராகுல் தம்பி, உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு முன்பாக போன வருஷம் இந்த நிகழ்ச்சியை கோயம்புத்தூரில் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் காட்டினாங்க அண்ணன் செந்தில்குமார் அண்ணன், நந்த அண்ணன் அந்த டீம். அது ஒரு நபருக்கு கிரெடிட் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் பல கைகள் வந்து சேர்ந்தாலும் தனிமரம் தோப்பாகாது. ஸோ அத்துணை பேரும் நீங்கள் உங்களுடைய கருத்தை அவர் ஊக்குவிச்சார். கேப்டன்ஷிப் பஸ் ஓட்டுற டிரைவருக்கு பஸ் ஓட்ட தெரியும்னா அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அத்துணை பயணிக்கு பஸ் ஓட்ட தெரியும். ஆனால் அவரை ஓட்டுறதுக்கு தான் நீங்கள் அனுமதிச்சிருக்கிறீங்க. அப்படித்தான் நான் இந்த ஃபெடரேஷன் நடத்துகிறேன். ஆனால் நீங்கள் அத்தனை பேர் கேப்டன், நீங்கள் ஃப்ளைட் ஓட்டுறதா இருந்தாலும், ட்ரெயின் ஓட்டுறதா இருந்தாலும், பஸ் ஓட்டுறதா இருந்தாலும் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் என்னை அனுமதிச்சிருக்கிறீங்க. நான் பாதுகாப்பாக கொண்டு போகின்ற என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் என்னை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. அதே போன்று இந்த அமைப்பினுடைய செயலாளராக இருக்கிற அண்ணன் செந்தில்குமார் அவர்களை நம்பி நீங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய கரம் கோர்த்ததன் அடிப்படையில் கடந்த ஆண்டு சிறப்பான முறையில் பல்வேறு நலத்திட்டங்கள் கோயம்புத்தூரில் நடைபெற்றது. அது அடுத்த நிகழ்வாக திருவண்ணாமலையில் மிக பிரம்மாண்டமாக 13வது மாநாட்டு அங்கே இருக்கக்கூடிய நரேசன் அண்ட் டீம் கிட்டத்தட்ட 35 பேர் அதை மிக சிறப்பாக பண்ணீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெறுவதற்கு நம்ம ராஜா சார் வந்து முக்கிய காரணம். ராஜா ஃபக்ருதீன் அலி அகமது, லவ் யூ பிரதர். அதே போல் நம்ம செக்ரட்டரி எப்பயுமே உயர்ந்த மனிதர் அவர் வந்து நேற்றைய முன்தினம் வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் சொன்னார், ஷார்ட்டேஜ் அப்படின்னாரு. ஆனால் அது என்ன பண்ணாருன்னு தெரியல. இப்போ ஈவினிங் வரும்போது ஃபுல்ஃபில் பிரதர் அப்படின்ட்டாரு. நீங்கள் கொடுத்த சப்போர்ட். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். நீங்கள் சிறப்பாக ஸ்பான்சர் கொடுத்துருக்கீங்க. நண்பர் உதயகுமார் சார், கலைவாணன் சார், சக்திவேல் அண்ணன், அவரெல்லாம் நான் பார்த்ததே இல்லை நிகழ்ச்சிகள்ல. ஆனால் ஓடி ஓடி செஞ்சுட்டு இருந்தாரு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே போல் சுதாகர் அண்ணன், அவர் சீரடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு அவர் சாய்பாபா பக்தர், பெருமளவில் இன்னைக்கு அங்கே ஆர்த்தி பிடிச்ச உடனே அங்கே கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் செஞ்சிருக்கிறாரு. அப்புறம் பழனி பாத யாத்திரை சென்றவங்களுக்கு நேர்நகர் நந்தனை செஞ்சிருக்கிறாரு. இப்படி எண்ணற்றவர்கள் நீங்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதே போல் ஜெயச்சந்திரன் சார் அண்ட் குணாலா சார் 2 பேரும் உயர்ந்த மனிதர்கள். ஸோ மிகச்சிறப்பாக அவங்க ஆஃபீஸ் டீம் அண்ட் MCP மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்.com டீம் ஒர்க் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல். அதே போல் ஃபெய்ரா டீம், ஃபெய்ரா ஆஃபீஸில் நவீன் சாராக இருக்கட்டும், மேனேஜராக இருக்கட்டும், அண்ட் ஜோஷுவாக இருக்கட்டும், அண்ட் ஸ்டாஃப்ஸ் ஜெயஸ்ரீயாக இருக்கட்டும், சுகுவாக இருக்கட்டும், அத்துணை பேரும் மிக சிறப்பாக பண்ணீங்க. அதே போல் என்னோட தோள் கொடுத்து தோழமையாக 2008 நான் எங்கே போனாலும் எப்போ போனாலும் ஏன்னு கேட்காம என் தம்பி, அன்பு தம்பி கார்த்திக் என் கூடவே பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கும் நன்றி. லவ் யூ பிரதர். அதே போல் சிவகுமார் அண்ணன், மாறன் அண்ணன், முனீஸ்வர் அண்ணன், அனில் பாய்ஸ், பாலாஜி அண்ணன், மோகன் அண்ணன், செந்தில்குமார் அண்ணன், நந்த அண்ணன், ராஜசேகர் அண்ணன், கண்ணன் நந்தகுமார் சார், கமலஹாசன் அண்ணன், சுவாமிநாதன் அண்ணன், கார்த்திக் முருகேசன், விருதுநகர் தம்பி, SV ரவி அண்ணன், ராகவ் அண்ணன், சுரேஷ் அண்ணன், அதே போல் தமிழரசு அண்ணன், பாஸ்கர் அண்ணன், ஜெயராம் அண்ணன், ப்ராப் செல்லு, முத்துராமன் சார் நெல்லை ரீஜன் கோஆர்டினேட்டரு, அப்புறம் கிருஷ்ணகுமார் அண்ணன் வைஸ் பிரசிடென்ட்டு, மதுரையிலேருந்து PRO பாண்டி சார், அப்புறம் பாலகிருஷ்ணன் அண்ணன் பிரிசில் ஹோட்டல், அப்புறம் ராஜா ஃபக்ருதி அகலி அகமது அண்ணன், கார்த்திக் என்னுடைய தம்பி, அப்புறம் சரவணன் சார், திருமலை சார் அண்டு தினகரன், அதே போன்று ஃபைசல் MSM ஃபைசல் கும்பகோணம், வெங்கட்ராஜ் அண்ணன், தேங்க்யூ நான் லவ்யூண்ணே. அடுத்து வந்து ராஜேஷ் கண்ணா சார், லோகேஷ் சார், நரேஷன் சார், பரந்தாம் அண்ணன், சாகுல் அமீத் பாய், வெங்கடேஷ் அண்ணன் திருவண்ணாமலை நகரத்தினுடைய தலைவர், அதே போல் ஜெய்சங்கர் சார் பொருளாளர், அப்புறம் குரு கண்ணன் வந்திருக்கீங்க வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் கோபிநாத் சார் ஸ்டேட் போர்டு, நாகராஜன் சார் ஸ்டேட் போர்டு, அக்பர் பாஷா சார், தண்டபாணி சார், கங்காதர் அண்ணன் திருவண்ணாமலை செயலாளர், அப்புறம் பொழிச்சூர் ஜோசப் சார், அப்புறம் குமார சிவம் நம்ம மோகன் அண்ணன், நடுக்குத்தை மோகன் அண்ணன் இன்ட்ரா பண்ணாரு. அத்துறை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அதே போல் சர்வீஸ் அவார்டு பெற்ற கங்காதரன் சார் அண்டு காளிதாஸ் டி விஷுவல் மீடியா, அதே போல் சீனிவாசன் டிசைனர், மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸோட டிசைனர், என்னுடைய அன்பு தம்பி, லவ் யூ பிரதர். எப்போ சொன்னாலும் சரி அவன் இன்விடேஷன் ரெடி பண்ணுறா, இதை ரெடி ஓகேண்ணா, சாப்பிட விட மாட்டான். நைட்டு 1 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். தேங்க்யூப்பா, லவ் யூ பா. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்த உடனே
நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், இது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கு பின்னாடி நம்ம அட்மின் செக்ரட்டரி வந்து மிக சிறப்பாக அட்மின் அவர் போடுற அந்த ப்ரெஷர், அந்த கால்ஸ், அவர் டீம் ஒர்க்கு, அந்த ஃபாலோஅப்ஸு, அசைன்மெண்ட்டு, எப்போ பார்த்தாலும் இந்த சீட்டை எழுதிட்டே இருப்பார். நிறைய பேர் வந்துட்டாரு, பேனா எடுத்துக்கிட்டாரு, பேப்பர் எடுத்துக்கிட்டாரு. அவர் பேனாவும் பேப்பரும் எடுத்து இந்த அசைன்மெண்ட் பண்ணலைன்னா இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி ராணுவ கட்டுக்கோப்பாக இருக்காது. இதுதான் உண்மை. அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணார். அதே போல் இந்த 31ஆம் தேதி வந்து ஜூம் மீட்டிங்கில் மெம்பர்ஷிப் என்ரோல் பண்ணுறவங்க கோல்டன் அவார்டு அப்படின்னு சொன்னாங்க. அந்த தகுதியை கோயம்புத்தூர் மண்டலம் உங்களுக்காக முன்னெடுக்கிற நம்முடைய செந்தில் அண்ணனுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். அண்ணன் செந்தில்குமார் அண்ணன் வந்து மிக சிறப்பாக உட்காந்து இடத்துல சும்மா லைஃப் டைமாக அப்படியே பேட்டர்னாக மாற்றிட்டார் அப்படின்னு நம்ம நிர்வாகிகள் சொன்னாங்க. அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும்னா, லவ் யூ ஸோ மச். 2012 அக்டோபர் 6ஆம் தேதியில் அவர் சந்தித்த கோத்தகிரி கோரிக்கை மாநாட்டில் அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் என் உடன்பிறவா சகோதரனா 13 ஆண்டு காலம் அவருடைய வரும். பல பிரச்சனைகள் கூட இருக்கிறவங்களால வரும். ஏன்னா நம்ம நிறுவனம் நடத்துகிறோம். நிறுவனம் நடத்தும் பொழுது ப்ராஜெக்ட் தான் எங்கள் வசந்தன் ஜவஹர் சார் இருக்கார். அழகாக என்னை அற்புதமாக திருவண்ணாமலை சிங்கம் என் தங்கம் அப்படின்னாரு. என் செல்வம், என் துணை, எப்பொழுதுமே என் கூடயே இருப்பாங்க. அந்த அளவுக்கு நான் துணையாக இருப்பேன் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவோம். ரத்தத்தின் ரத்தமே, உயிரின் உயிரே அப்படின்வோம். உடனே நட்பின் நட்பைன்னு வர அந்த அளவுக்கு அத்தனை பேர் மேலே நான் அப்படித்தான் அன்பு வச்சிருக்கிறேன். யாரையும் தனியாலாம் பிரித்து பார்க்க முடியாது. மிக அழகாக சிறப்பாக செஞ்சுட்டீங்க தலைவா வீடியோவில். வாழ்த்துக்கள், சூப்பர். அதே போல் அந்த நியூஸ் 7 டீம் வந்திருக்கீங்களான்னு தெரியல. நியூஸ் 7 தமிழ் சேனல் 1 இயருக்கு மண்டே டு ஃப்ரைடே பதிவுத்துறையில், டிடிசிபியில், சிஎம்டிஏல, லோக்கல் பாடிஸில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளை சனிக்கிழமை வச்சு செய்வோம். செய்யலாமா? மண்டே டு ஃப்ரைடே என்னெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அதை பற்றி என்ன பண்ணுவீங்க? லைவ்ல பேசுவீங்க. நான் லைவ்ல உங்களோட என்னன்னாலும் பேசலாம். ஓப்பன் டாக், எதை பற்றி வேணாலும் பேசலாம். அந்த அளவுக்கு நியூஸ் 7 வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். மிகச்சிறப்பாக இந்த கூட்டத்தை இந்த அளவுக்கு ஒருங்கிணைப்பதற்கு பெருமளவில் நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருந்திருக்கிறீங்க. ஸோ இது ஏற்புரை அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சர் லிஸ்ட் ஏற்கனவே அந்த 13ஆம் தேதி பட்டியலும் ஒரு ஸ்பான்சர் லிஸ்ட் இருக்கு. ஸோ அவர்களுக்கும் என்னுடைய அந்த 13ஆம் தேதி மாநாடு நடக்கிறதுக்கு செந்தில்குமார் அண்ணன், ஜெய்சங்கர் சார், செல்வம் அண்ணன், விஸ்வா ப்ராப்பர்ட்டி செல்வம் அண்ணன் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, பிரேம் சார் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, சிவகுமார் அண்ணன், ஜவஹர் சார் அண்ட் ஜெயச்சந்திரன் சார், சுரேஷ் சார், பார்த்திபன் சார், விஜயபாரதி சார் மதுரையில், சக்திவேலன் சூர்யா பில்டர், வெங்கடேஷ் சார் 4th டைமென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க, சுரேஷ்குமார் சார் பண்ணியிருக்கீங்க, முனீஸ்வரன் சார் பண்ணியிருக்கீங்க, பாலசுப்ரமணியன் சார் பண்ணியிருக்கீங்க, தனபால் சார் பண்ணியிருக்கீங்க, சந்திரசேகர் சார் பண்ணியிருக்கீங்க, ராகவன் சார் பண்ணியிருக்கீங்க, பிரசாந்த் சார் பண்ணியிருக்கீங்க, பாலசுப்ரமணியன் சார், ராகவன் சார். இது எல்லாத்தையும் தாண்டி டைரியில் பின்பக்கம் நான் தான் தொடர்ந்து கொடுப்பேன்ட்டு ஒரு 1.5 லட்ச ரூபா ஒரு ஆடை கொடுத்து சப்போர்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கும் பெருமளவில் பணம் கொடுத்துருக்கிறாரு நம்ம கேசிஆர் டெவலப்பர் கிளமன் சார். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. அவருடைய பட்டியலுக்கும் அவருடைய ஒர்க் அண்ட் டீம் எல்லாமே பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எதுக்காகன்னு சொன்னால் நம்முடைய வளர்ச்சிக்காக, தனி மனிதனுடைய வளர்ச்சி இல்லை, ஒரு தொழில், நீங்கள் அடிப்படை வாழ்வியலில், மனிதனுடைய வாழ்வியலில் உணவு, உடை, உறையும் என்று சொல்லக்கூடிய இருப்பிடம், அந்த இருப்பிடத்தை நீங்கள் ஏற்படுத்துவதற்கு எத்தனை கஷ்டங்கள். நீங்கள் அனுமதியிலிருந்து இன்னைக்கு ரொம்ப எளிமையாக இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு குறிப்பாக வீட்டு வசதி துறையில் மாண்புமிகு அருமையான முத்துசாமி அவர்கள் கொடையாக அமைச்சராக கிடைத்த பிறகு இன்றைக்கு 40க்கும் மேற்பட்ட திட்டங்களை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இப்படி மகத்தான திட்டங்களை கொண்டு வருவதற்கு நீங்கள் அத்துணை பேர் தான் காரணம். ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லும்போது நான் உள்வாங்கிட்டு அது அரசுக்கு பரிந்துரை பண்ணி அதை அப்படியே விட்டுடாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அகைன் ரிமைண்டர் லெட்டர் கொடுத்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், அதிகாரிகளை சந்திச்சு அப்புறம் தான் அரசாணையாகவும் சுற்றறிக்கையாகவும் ஒரு கொள்கை முடிவாகவும் வருது. எடுத்த உடனே பேசுகிற உடனேலாம் வந்துடாது. ஸோ நிறைய எளிமையாக சொன்னாங்க. ஆனால் தலைவர் பொறுப்பேற்ற உடனே அவர் பார்த்துப்பாரு அப்படி 24 மணி நேரம் படிக்காட்டுவாருன்னு. நானும் மனுஷன், எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு மனைவி இருக்குது, எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க. இந்த அளவுக்கு பணியாற்றுறதுக்கு என்னை அனுமதிச்சவங்க வந்து என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் தான். ஒரு பக்கம் என் பொண்ணு லண்டன் போயிட்டேன். ஒரு 2 வருஷம் ஃப்ரீயாக இருந்தேன். லண்டனில் எம்எஸ்சி மாஸ்டர் படித்தேன். என் பையன் வேணும் சிஎம்சியில் போய் செட்டில் ஆகிட்டார். அவர் 4th இயர் இப்போ மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காரு. அதனால் எங்கே போனாலும் என் மனைவி நானும் கிளம்பிடுவோம். அது போகும்போது சொல்லுவாங்க, பரவாயில்ல நீ 2 பேரும் கொடுத்து வச்சுக்கணும், எங்களுக்கு தான் தெரியும் கொடுத்து வச்சுக்கணும்ட்டு. பார்த்துட்டா நான் வீட்டிலே இருக்க மாட்டேன். எல்லா டாக்டரும் உங்க ஃபேமிலியே வச்சுக்கிறீங்களா சார்? அகாடமிக் டாக்டர், மெடிக்கல் டாக்டர். தேங்க்யூம்மா. அது வந்து சேவை செய்யறதுக்கு தான்மா. நிறைய சேவை செய்யணும், இல்லாதவருக்கு இருந்து இயலாதவருக்கு செய்யணுங்கிற
என்னுடைய கொள்கையில் தான் வந்து நான் அதை வளர்த்துட்டு இருக்கேன் பிள்ளைகளையும். ஸோ அதனால் அப்படி நாங்கள் போகும் பொழுது வரும் பொழுது எல்லா நேரத்திலும் எனக்கு உறுதுணையாக இருக்கிற என்னுடைய மனைவி. பாதி நாள் வீட்டுக்கு வரனால ஏன்னு கேட்கறதில்ல, பாதி நாள் நான் வீட்டிலே சாப்பிட்றதில்ல. சில போகிற இடத்துல நண்பர்கள் வீட்டில் அப்படி வட்டாரத்தில் அப்படி பேரன்பு கொண்டவர்கள் நீங்கள் எல்லாரும். நான் பெருங்கோபம் கொண்டவன், நிறைய அன்புலாம் சொன்னீங்க. அன்புலாம் எனக்கு சத்தியமாக கிடையாது, சுட்டு போட்டாலும் வராது, லவ் பண்ணுறதே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஜனம் நாடு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஏடா எனக்கு இப்படி பார்த்து 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 கடும் கோபமும் பெரும் கோபமும் வந்துடுச்சு. இந்த துறை இப்படி இருக்குதே, மிகப்பெரிய துறை, அரசுக்கு மிகப்பெரிய வருவாயை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு துறை, ஏன் இதில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஏன் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, ஏன் எளிமைப்படுத்தக்கூடாது, ஏன் ஒற்றை சாளர முறையை கொண்டு வரக்கூடாது, ஏன் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் கொடுக்கக்கூடாதுன்னு பல கேள்விகள். எல்லாமே தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து வந்துடுச்சு, ஏன் எளிமைப்படுத்தலை, ஏன் ஆன்லைன் எளிமைப்படுத்தலை, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் அந்த பிரச்சனை, எனக்குள்ள கேள்விகள். இது இல்லாமல் நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் போடுற சோசியல் மீடியா எல்லாத்தையும் பார்த்துருவேன். அத்துணிக்கு இந்த சர்க்குலர், இந்த ஜிஓ, இந்த லெட்டர்னு ஒட்டு மொத்தத்தையும் அனுப்பிட்டு தான் நைட்டு 12 மணிக்கு தூங்கும். அதனால் பெட்ரூமே மாற்றிக்கிட்டோம் நாங்கள். அந்த அளவுக்கு ஈடுபாடோட ஆர்வத்தோடு நான் செயலாற்றுறேன். அதுக்கு காரணம் நீங்கள் அத்தனை பேர் தான். உங்கள் பிரச்சனைகளை என்கிட்ட சொல்கிறீங்க, அதை தீர்க்கணுன்ற மனநிலைக்கு நான் வந்துடுறேன், என்னை அர்ப்பணிச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு அனுமதித்து என்னுடைய குடும்பத்தினருக்கு நன்றி. என் மீது பேரன்பு கொண்டு இங்கே வருகை தந்திருக்கிறவங்க, எனக்கு எதிரில் நிற்கிறவங்க, பக்கத்தில் நிற்கிறவங்க, பின்னாடி நிற்கிறவங்க, முதுகில் குத்துறவங்க, முன்னாடி நிற்கிறவங்க, அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இந்த பிறந்த தினத்தின் மூலமாக நீங்கள் எனக்கு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இவ்வளோலாம் நீ சாதிச்சதுலாம் ஒன்றுமே இல்லைடா, உனக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டு மாலை மரியாதை பண்ணிட்டோம், அத்து கேக் கட்டி ஊட்ட போகிறோம், உன்னை பாராட்டியாச்சு, இனிமேல் இன்னும் 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 எதையாவது செய்ய வேண்டும். இந்த சமூகத்திற்கு, இந்த துறைக்கு, எங்களுக்கு, சுற்றத்தாருக்கு பட்டாள பிரச்சனை இருக்கு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பிரச்சனை இருக்கு, ரெவன்யூவில் பிரச்சனை இருக்கு, டிடிசிபியில் பிரச்சனை இருக்கு, ஹவுசிங்கில் பிரச்சனை இருக்கு. நான் நினைச்சிட்டு இருக்கும்போது சத்தியம் தொலைக்காட்சி உண்மையிலே சத்தியமான தொலைக்காட்சிங்க. ஏன்னா இப்படி மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்வதற்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. என்னுடைய நண்பன், சென்னையில் ஒரு 1-2 நண்பர்கள் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட என்னுடைய நண்பன் வந்து அந்த சத்தியம் டிவியோட எடிட்டர் மிஸ்டர் அரவிந்த் ஆக்ஷன். லவ் யூ நண்பா. 10ஆம் தேதி அவருக்கும் பர்த்டே, ரிலேட்டட் விசஸ். அதனால் நான் சொல்லி தான் அவனை பற்றி கவலை இல்லை. அடிக்கடி சொல்லுவான், நீ என் நண்பனாவே உனக்கு ஒன்றும் நடக்காது, போடா, பரவாயில்லடா போடா அப்படின்றது. பரவாயில்ல, என்ன இருக்கு, நண்பர்களால் நடக்கலையா, நடக்கலை, கவலைப்படாத. நடந்தால் சந்தோஷம், நடக்கலாம் அதோட ரெட்டிப்பு சந்தோஷம். ஸோ அந்த சத்தியம் தொலைக்காட்சியில் பல பிரச்சனைகளை வந்து பேசுவதற்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த சத்தியம் தொலைக்காட்சி தளம் எனக்கு கொடுத்தது. ஸோ அதற்காக சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாகத்தினருக்கு நன்றி. எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய நண்பன் அரவிந்த் ஆக்ஷனுக்கு நன்றி. அத்துணை இயக்குனர் பெருமக்களுக்கும் நன்றி. பல தொலைக்காட்சிகள், பல சோசியல் மீடியா தம்பிங்க இருக்கிறீங்க, பல இடங்களில் சோசியல் மீடியாவில் வந்து பல கேள்விகளை கேட்பீங்க. அந்த சோசியல் மீடியாவை பிறர் அங்கீகரிக்கிறனால நான் சோசியல் மீடியாவை கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்களும் என்னை வந்து அந்த மக்கள் சார்ந்த கருத்துக்களை வந்து கொண்டு போகிறீங்க, வளர்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த பிறந்த நாளில் வந்து ஒரு உறுதி எடுத்திருக்கிறீங்க. ஓராண்டு காலத்துக்குள்ளே ஃபெய்ராவுக்கு சொந்த கட்டிடம். அது என்கிட்ட இல்லை, உங்களால் மட்டும்தான் முடியும். அது உங்களால் மட்டும்தான் சாத்தியம். நீங்கள் மட்டும்தான் முன்னெடுக்கணும். நிச்சயமாக அந்த கனவு நினைவாகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி அக்டோபரில் தேர்தல் வருது. அந்த தேர்தலில் மீண்டும் யார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய அன்பும் ஆதரவும் சப்போர்ட்டும் ஒத்துழைப்பும் இதே உத்வேகத்தோடு நான் செயல்படுவேன் என்ற ஒரு உறுதிமொழி கொடுத்து உங்கள் அத்துணை பேருடைய அன்புக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அத்துணை சிறப்பு அழைப்பாளர்களுக்கும், மேன்மிக்க மக்களுக்கும், அன்பு நண்பர்களுக்கும், அன்பு உள்ளங்களுக்கும், அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூ. தலைவர் சொன்ன மாதிரி என்னைக்குமே நிரந்தர தலைவர் நம்ம தலைவர் தான். எந்த மாற்றமே கிடையாது. எத்தனை எலெக்ஷன் வந்தாலும், எத்தனை தேர்தல் வந்தாலும் நிரந்தர தலைவர் நம்ம தலைவர் தான். பல நாள் உங்கள் தூக்கத்தை துறந்து இந்த ஃபேரா அமைப்பிற்காக உங்களை அர்ப்பணித்தீர்களே, நீங்கள் எங்களுக்காகத்தான் பிறந்தீர்களோ தலைவா. வருடங்கள் ஒவ்வொன்றிலும் உங்கள் சாதனையை நீங்களே முறியடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பல பிரச்சனைகளில் இருந்து எங்களை மீட்டெடுத்தீர்களே தலைவா. பிறர் எந்த அமைப்பையும் காணவில்லையே உங்கள் போல் பிரச்சனைகளில் இருந்து மீட்க. அதனால்தான் உங்கள் பிறந்த நாள் ரியல் எஸ்டேட் துறையில் எழுச்சி தினமாக கொண்டாடுகிறோம். நண்பர்களே, தேசிய செயலாளர் என்ற முறையில் நமது கட்டிட திறப்பு விழாவுக்காக ரூபாய் 10 லட்சம் வழங்குகின்றேன். முதல் தவணையாக இன்று 1 லட்சம் நம்ம தலைவரிடம் வழங்குகின்றேன். இதேபோல் அனைத்து மாவட்டத்திலும் 1 லட்சம்.
இது உங்கள் பிறந்தநாள் முன்னிட்டு அப்படி. நம்முடைய இந்த நிகழ்விற்கு வருகை வந்திருக்கிற பெருமக்களுக்கு நம்முடைய கூட்டமைப்பின் சார்பாக நினைவு பரிசை வழங்குவர் துணைத் தலைவர் மற்றும் அத்துணை பேரும் இந்த நினைவு பரிசை வழங்கி மகிழ்கிறார்கள். ஒரு மிகச்சிறந்த கைத்தட்டல். I request all the members kindly be seated in your place. Newly joined பண்ண patron member left hand side ஏறி right hand side இறங்கிடுங்க. திரு லயன் கே பிரபு சன்ஷைன் ப்ராப்பர்ட்டி கோல்டன் ப்ரொமோட்டர்ஸ், மிஸ்டர் சசிகுமார் GVR கோல்டன் ப்ரொமோட்டர்ஸ், மிஸ்டர் VC, மிஸ்டர் AK குரு AK என்டர்பிரைசஸ் அண்ட் இன்ஃப்ரா, மிஸ்டர் உதயகுமார் பிரவீன் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ், RC தியாகராஜன் டெவலப்பர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரியாஸ் அகமது, சஹானா ஹோம்ஸ், அலில் பாய்ஸ், ஆரோ ரியல், மிஸ்டர் மாறன் ஸ்ரீ சக்ரா ப்ரொமோட்டர்ஸ், மிஸ்டர் வெங்கடேசன் VKN நிர்மலா ப்ரொமோட்டர்ஸ், மிஸ்டர் சுந்தரமூர்த்தி S ராமச்சந்திரன் இமயம் ப்ரொமோட்டர்ஸ், மிஸ்டர் வெங்கடேசன் ஏசியன் பில்டர், மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். திரு M மோகன் கோகுலம் என்டர்பிரைசஸ், தரணிக்கரசி சத்ய, பெயர் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் மேடையில் நின்று கௌரவம் செய்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எல்லோரையும் ஆட்டி அடைக்கும் நம்முடைய தலைவர் அவர்களை ஆட்டுவித்த அத்தனை நடன கலைஞர்களுக்கும் ஒரு பெரிய கரவொலியோட ஒரு பெரும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். குரு பகவான் ப்ரொமோட்டர்ஸ், மிஸ்டர் R சுரேஷ்குமார் KR ப்ராப்பர்ட்டிஸ், மிஸ்டர் கணேசன் GPI கன்ஸ்ட்ரக்ஷன், மிஸ்டர் E ஹரிஷ் ஸ்ரீ ப்ரொமோட்டர்ஸ், அஷ்ரஃப் அலி ஆரோ ரியல் எஸ்டேட், MA ஷஃபியுல்லா பாஷா, மிஸ்டர் கண்ணன் விக்ரமன் MSU பில்டர், மிஸ்டர் சவுந்தரராஜ் VKN promoters, Tech and Interior Panels, Mr. Loganathan Tirukumaran Suppliers, Mr. Manimaran Aspire Homes, Sumati Lokesh PCR Construction and Real Estate, Mr. Arivadagan Advocate, Mr. Shanmuga, Mr. Duraimuthu and Ashok Kumar Imayam Promoters, Mr. Harish, Mr. Jayaprakash Srivari Promoters, Sendil Nathan
Nanlo Bricks, Dandra Jain, Sri Dhanalakshmi City, Pranav Properties and Developer, Mr. Guru Swami, name repeat பண்ணிட்டு இருக்கேன். PL Raja, Sun Enterprises, Mr. Vinod Kumar, Thiru Land Promoters, Mr. Suresh, Real Estate, Mr. Ranjan, IVR Properties, Mr. Manjunathan, Sabari Builder, Mr. Venkateshwara Rao, Vishnu Realtors, Mr. Nitish Kumar, Marvel Promoters, Mr. Geoland Associates, Mr. Murugesan, also உங்களோட தில்குஷ் Forex அது வந்து லான்ச் பண்றதுக்கு நீங்க I request Mr. Uday Kumar Praveen Properties, Mr. Uday Kumar Praveen Properties, உங்களோட ப்ராஜெக்ட் லான்ச் வந்து நீங்க ஸ்டேஜ்ல வந்து பண்ணலாம். Premium gated community. Praveen Property Developers in Grand Launch, Praveen Maduranaka, Premium Gated Community at Chengalpet. February 16, 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெறுகிறது. அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த இந்தியன் ஃபேமிலி கிளப் சமுதாய சிந்தனையோடு தமிழ்நாட்டில் பலதரப்பட்ட மக்கள் பயனடையும் வகையில் ஒரு புதிய மெம்பர்ஷிப் திட்டத்தை அறிமுகம் செய்கிறாங்க. மெம்பர்ஷிப் ஃபீ வெறும் 10,000 ரூபாய் மட்டும்தான், அதுவும் 5 ஆண்டுகளுக்கு. இதில் சோஷியல் வெல்ஃபேர், எஜுகேஷன் அண்ட் சேரிட்டி, ஃபேமிலி ரெக்ரியேஷன், பிஸ்னஸ் கனெக்ட், யூத் அண்ட் விமென் எம்பவர்மெண்ட், ஹெல்த் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட், டொமெஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஹாலிடேஸ் இது எல்லாமே இருக்கிறதுனால ப்ளீஸ் பிகம் அ மெம்பர் டுடே. வாருங்கள், ஒன்றிணைந்து சமுதாயத்தின் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்குவோம். நன்றி. அரியலூர் கட்டிட நிதியாக சேராவின் புதிய கட்டிட நிதியாக ரூபாய் 1 லட்சம் வழங்குகிறார். பாலாஜி அவர்கள் ஓரிரு வரிகள். Mr. G. Shivakumar, DSP Group, Mr. Munishwaran, Jayavel Real Estate, Mr. Alice Boy, Oro Real Estate, லேண்டோ எல்லாமே இங்கே இருக்கும். உங்களோட நேம் போட்டது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். கீழே வந்து நீங்கள் அப்படியே பார்த்து எடுத்துக்கலாம். பத்மநாபன், ஸ்ரீ சாய் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ், டாக்டர் எஸ் ராஜசேகர்ஸ், மிஸ்டர் சாமிநாதன் நித்யா ஓம்ஸ், மிஸ்டர் கார்த்திக் முருகேசன் ஆதவா ரியாலிட்டி, SV Ravi SVR Enterprises, Mr. VS Raghavan V City India Property, Mr. K Suresh Guru Bhagavan Promoters. நேம் சேஞ்ச் ஆனதோட வாங்கிக்கலாம் சார், எல்லாருக்குமே மெமெண்டோ இருக்கு. மிஸ்டர் கே சுரேஷ் ஸ்ரீ குரு பகவான் ப்ரொமோட்டர்ஸ், மிஸ்டர் தமிழரசன் CM ப்ராப்பர்ட்டிஸ், மிஸ்டர் டி பாஸ்கரன் காமாட்சி ஃபவுண்டேஷன், Mr. Jayaraman Propshell Developers, SK Muthuraman True Valley Property, Raja R. Karthik Green India Foundation, Mr. Saravanan VT Construction, Mr. Thirumalai Sri Ramajayam Builders and Promoters, Mr. Dinagaran Sri Sai Estates, Faisal Ahmad Ali MSM Promoters, Mr. Rajesh Kannan Mitra Promoters, Mr. Logesh Swarnaya Developers, Mr. Nareshan Daga Developer, Pon Parandaman, Sri Arunai Subham Developer, Mr. Shahul Amit Janath Real Estate, RK Venkatesan Venkateshwara Real Estates, Mr. Jay Shankar Lingam Developers and Private Limited, Mr. Guru Kannan Dream Home Developers, Mr. Gopinath Aditya Properties, Mr. Nagarajan Agam Infra Realty, Akbar Basha KS Real Estate, Mr. Dandapani Annai Sri Moogambika Real Estate, Mr. Gangadharan Tirumurugan Real Estate, Mr. V. Joseph Podichulu, Jayam Properties and Developer, Mr.
Friends, no problem. Keep going. Sudhir sir, பின்னால girls section கொடுத்துருவாங்க. கேக் கட்டிங் சார் கீழே வரவங்களுக்கு அவங்களோட மொமெண்டோ செக் எல்லாமே நடக்க போகுது. ஸோ அதனால அனைவரும் அமர்ந்து இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். சார் உங்களோட மெமெண்டோ மாறி இருந்தா பேக் ஸ்டேஜ்ல உங்களோட மெமெண்டோ மாறி இருக்கும் சார் பேக் ஸ்டேஜ்ல. சார் வாலண்டியர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட் வந்து யாரெல்லாம் வந்து இது பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பேண்டை கட் பண்ணிட்டு பண்ணோம். மிஸ்டர் சிவகுமாரன் மேனேஜர், மிஸ்டர் சிவகுமாரன், மிஸ்டர் கார்த்திக், டிஜே அண்ட் நைட் பார்ட்டி அதுவும் வந்து 9:30 மேலே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அனதர் 15 ஆனர் பண்ணுறது அப்புறம் வரலாம் சார் ப்ளீஸ் சார். இன்னும் ரன் ஆர்டர் கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருக்கு. மொமெண்டோஸ் ரிசீவ் பண்ணதுக்கான அனைவருமே கொஞ்சம் வேகமாக மேடைக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், நேரத்தின் அருமை கருதி. ஃபேரா அசோசியேஷனுடைய கேலண்டர், டைரி இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக கொடுத்த திரு காளிதாஸ் அவர்களுக்கு நன்றியும் மரியாதையும் இப்போது செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அவருக்கான இந்த மரியாதையை செலுத்துவதற்காக அவரை மேடைக்கு அழைக்கிறோம். நம்முடைய ரியல் எஸ்டேட்டினுடைய இந்த ஃபெரா நிகழ்விற்கு அத்துணையும் பிரிண்ட் செய்து தரக்கூடிய செயின் பிரிண்டர்ஸ் கங்காதரன் அவர்களை அன்பு கூர்ந்து மேடைக்கு அழைக்கின்றோம். அத்துணை உழைப்பையும் இங்கே நமக்கு பறைசாற்றி இருக்கிற பெருமதிப்புமிகு நேஷனல் செக்ரட்டரி அட்மின் அவங்களோட நேரத்தை நமக்காக இங்கே செலவிடுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய நேரத்தை கருதி அவங்களுடைய சொற்பொழிவு இது எல்லாமே நமக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார். அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறார். பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்கிறார் நமது அன்பு தலைவர் திரு ஹென்றி அவர்கள். தலைவர் அவர்களுக்கு அன்பு பரிசாக, பிறந்த நாள் பரிசாக நீங்க என்னெல்லாம் அணிய வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே கேக் கட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணலாம். ஸோ ஒரு சில மணித்துளிகள் மட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ்.
சின்ன ஒரு 5 நிமிஷம் ஹாப்பி பர்த்டே சாங் ரெடி பண்ணிக்கணும். I request National Board members, Nandu Anna, Javagar avargal, Krishna Kumar avargal. Happy birthday, happy birthday, happy birthday. இன்னொரு சாங் இருக்கும்பா தலைவான்ட்டு. It's your birthday, we're gonna shout it out loud and celebrate. Woo! Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. Dangerous times, don't fly too high. Be sure to keep the ground in sight. Fly forever if you keep it tight. Love the world, but keep the sky on your mind.